போத்திக்கோ உட்காரலாம். மாமி எல்லாம் உள்ள போகலாம். இந்த பக்கம் வரலாம், கேட்டுக்கலாம். அந்த ரூம்ல உட்காந்துக்கலாம். அந்த ரூம்ல உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம சதத்தை நமஹ பரம குருபியோ நமஹ சர்வ குருபியோ நமஹ. இந்த சுவாமி எனக்கு 30 வருஷமா பரிச்சயம். நிலையிருக்கலாம். சபாவில் வந்த காலத்திலேருந்து, கிருஷ்ண சபாவில் வந்த காலத்திலேருந்து, மாதாமகி காலத்துல என்னுடைய மாதாமகர் இவருக்கு பெருமாள் எழும்போது இவருக்கு வாழப்படுத்த கொடுத்துட்டு என் தம்பிக்கு கொடுக்காதனால ஒரு பெரிய சண்டையே அந்த காலத்துல நாங்கள் இல்லை. பால்யாத் பிரபதி சுஷ்டிதா ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் கையால இந்த முதல் பப்ளிகேஷன், நாவல் பாக்கம் பப்ளிகேஷன் பகவத்கீதை போட்டேன் இல்லையா, அவர் போடணும்னு ஆசைப்பட்டார். என்னமோ எனக்கு அவர்கிட்ட கொடுத்து செய்ய முடியாது, கொடுத்து வைக்கல. இதுதான் எங்களுடைய அப்படியும் கண்டினியூஸா இருந்தது. பரஸ்பரம் அவிரோத மனசோட இருந்தோம். இப்போ இருப்போம். அது இல்லை விஷயம். இவர் நீரும் கிரந்தமாலான்னு ஒன்று நடத்துறீங்க இல்லையா, அது ஒன்று நடத்திருக்கார். அந்த இதுல சோமயாஜி இன்ஸ்டியூட்ல, அது பேர் என்ன, அனந்தாச்சார் இன்ஸ்டியூட்ல ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கார். அப்போ அதுலேருந்து இண்டாலஜிக்கல் இன்ஸ்டியூட். அதாவது இந்த வேதாந்தத்தை விட உயர்ந்த இல்லை. இப்ப அத நன்னா கடைசி குடிச்சவான்னாக்க நாவல் பார்க்கறது விஷயாங்கிறதுல சமீப காலத்துல ஐயாவுடைய சிஷ்யாக்கள் அவர் கிராமத்தை விட்டு நகராம ஒரு 16 சீபாட்சி வித்வான்களை தயார் பண்ணியிருக்காருன்னா அது அந்த கிராமத்துக்கே உண்டான ஏற்றம். நாவல் பார்க்கும் பப்ளிகேஷன்ஸ்ங்கிறதுல என்னன்னாக்கா அவா மனசு போனாதபடி வெளியிடணும் என்பதுதான். நாவல் பார்க்க சொல்றேன். அன்னைக்கு மன்னாயிரம் காட்சி போது ஒரு சாமி அழகா சொல்றாரு. அவன் they are more specialized in Sanskrit. ஆனா தேதி சம்பிரதாயம் தான். ஆனா சொல்லும்போது ஒரு பரமத மங்கம் கால்சியம் பண்ணார். அந்த இடத்துக்கு கால்சியம் பண்ணார். அப்போ சொல்லும்போது நாவல் பார்க்க சாமி அந்த பரமத தமிழ் மட்டும் பார்த்துட்டு வைஃப் சொல்லித்தாரா, முன்னாடி இந்த பிராமண அத்புதமான ஒரு கிரந்தம். அதுக்கு வியாக்கியானம் இல்லைவரும் நாராயண சமஸ்கிருதம் ஆயுஸ் இருந்தா அதை வாசிக்கணும்ட்டு எனக்கு ஒரு பேராசை. சமஸ்கிருதமே வராது. ஏதோ எடிட்டிங்கிற ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சுருக்கிறதா ஒரு நினைப்பு இருக்கணும். வேதாந்தத்தை விட உயர்ந்த விஷயம் இல்லை. வேதாந்தத்தை நல்லா சொல்லக்கூடியவா இந்த நாவல் பக்கத்துக்காராங்கிறதுல எல்லாருக்கும் பெருமைதான். அடியனுக்கும் பெருமை. அவ மனசு போனாதபடி புத்தகம் போடணும்ன்ற ஒரு சங்கல்பத்துல இருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அது உனக்கே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவர்ல முதல் ஆசாமி நம்ம கிருஷ்ணர். வேதாந்தம் நீயே வச்சுக்கோ. அதுக்கு ஒரு வேடிக்கையான ஸ்லோகம் உண்டு. அதை சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரும் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்றது. கிருஷ்ணா தொம்பட அவர் யசோதை சொல்ற, நீ இப்படி தெருவுல அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நீ படிக்கணும். கிருஷ்ணத்துவம் பட கிம் படாமே, என்னதை படிக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். நனுதே சாஸ்திரம், அதான்ப்பா சாஸ்திரம். கிமுஜ்ஜாயதே, அதனால எனக்கு என்ன வரும்? கிருஷ்ணத்துவம் பட கிம் படாமி நனுரே,
சாஸ்திரம் கிமுத்யாயதே தத்துவம். தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம்டா. கஸ்ய யாரை பத்தி தத்துவம்? விபோ பெருமாளை பத்தி, எங்கும் பரவி இருக்கிற பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சக்கஹா அது யாரு? திரிபுவனாதீசகா. அம்மா சொல்ற யசோத. திரிபுவனாதீசகா தத்துவம் கஸ்ய விபோ சககா திரிபுவனாதீசேனாபிகிம். ஞானம். அதனால ஞானம் இருந்தா குழந்த. ஞானம் எதை பத்தி? ஞானம் பக்தி வரும். ஞானத்தினால பக்தி. ஆனா இங்கே கவனிங்க ஸ்லோகத்துல இது இஷ்டாத்வைதம். பக்தியினால ஞானம் வர்றதுங்கிறது அத்வைதி கட்சி. ஞானம் பக்தி, அதோ விரக்தி, அதுக்கப்புறம் விரக்தி. படிப்படியா வரும்போது விரக்தி வரும். விரக்திக்காகத்தான் கோவிலுக்கு போறது, விரக்திக்காகத்தான் ஞானத்தை சம்பாதிக்கிறது, விரக்திக்காகத்தான் எல்லாம். நிறைய பணம் எடுத்து நிறைய சம்பாதிச்சு நிறைய தண்டத்துக்கு செலவு பண்ணி இவனை விட நான் உயர்ந்தவனா, அவனை விட நான் உயர்ந்தவனான்னு இருக்கிற இந்த லோகத்தை விரக்திய ரெண்டே எழுத்துல சொல்லிக்கிறாங்க. ரெண்டே எழுத்துல. வீடு. வீடுமின் முத்தம்ங்கிறதுல அதனுடைய அர்த்தம் வீடு. எதை விடு? இந்திரிய சுகங்கள் இருக்கிற ஆசையை விடு, அதை முழுக்க விடு. நான் சொல்றேன், எனக்கு பொருந்தாது. விடணுங்கிறதுனால விடு. அதான் ஞானம் பக்திரதோ விரக்தி அனையாக்கிம். பெருமாள் உடல்ல கிருஷ்ணர் அனையாக்கிம் முக்திரேவ. ஞானம் பக்திரதோ விரக்திரனயா தேனாபிகிம் அத்துதே. உனக்கே வச்சுக்கோ. உனக்கு கிம் வேட்டம். சரி போ, அம்மா தோத்து போற. அம்மா கேட்க கிம் வேட்டம் நவநீதம் யவதுனோ யாத்தானனோ பாலகா. அப்படி அவர் வாய திறக்கிறார். அவளுக்கு எல்லா உலகமும் அவனுக்கு தெரியுது. அதுல சுருக்கமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. கிருஷ்ணத்துவம் படகிம் படாமே சாத்திரம் கிமுத்யாயதே தத்துவம் கஸ்ய விபோ சகஹா திரிபுவனாதீசேனாபிகிம் ஞானம் பக்திரதோ விரக்தி அனயா கிம் முக்திரே வாத்துதே. உனக்கு முக்தியும் கிடைக்குங்கிறார். முக்திரேவ அப்படின்னு அத்துதே அப்படிங்கிற. கிம் வேட்டம் நவநீதம் அவதுனோ யாத்தாலனோ பாலகா. அவர் வாயை திறந்து காட்டுற எல்லா உலகம் இருந்து இவத்து நாம் அம்மாவா இப்போங்கிறது நம்மளுடைய பூர்வஜன்ம சூழலும்னுட்டு அவர் தெளிவடைந்தாள் இந்த ஸ்லோகம். ஆக நாம விஷயத்துக்கு வருவோம். இது இது ஒரு அந்த பக்திய அடியே மாலை கொண்டு சாத்திரம் உங்க திருக்கட்டார சர்க்கரையாவிதான் ஒண்ணு பெருமாள் மாலை. சரி. अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुदे मर्चसेना महान् वीर्या. அந்த பக்கம் அப்படி போஸ் கொடுவோம். எம்பெருமானுடையும் எம்பெருமாட்டி அவளுடைய சங்கல்பத்தினால பெருமாள் பிராட்டியினுடைய சங்கல்பத்தினால இந்த உபன்யாசம்
உபய வேதாந்தம் என்ற தலைப்புல தீபாஷயத்துல தீபத்துல சாரத்துல இதெல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்லா சொல்லிருக்க அப்படிங்கிற சாரமா சாதிக்கிறதா சங்கல்பம். இதுக்கு நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதனால நேரம் அவகாசம் நமக்கு குறைவா இருக்கிறதுனால இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். வேதாந்தத்தை விட உயர்ந்த விஷயம் இல்லை. இந்த வியாசத்துல என்ன எழுதியிருக்கேன்னா, வேதாந்த சாஸ்திரங்கள் அனாதி காலமாகவே கர்மபத்தியராய் சம்சாரத்திலே ஒழுங்கு கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு சம்சார நிவர்த்தி பூர்வகமாகவும் மோட்ச சாம்ராஜ்யம் பெருவைக்காகவும் தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிவிக்கின்றன உபயுக்த சந்திரகம்ங்கிற சின்ன கிரந்தத்துல கோடியாளன் சுவாமி சாதிக்கிறார். அந்த விஷயம் என்னன்னா, தத்துவம்னா என்ன, நாராயணனே நமக்கே பரிதருவாங்கிறது தத்துவம் சுருக்கமா. இதம் என்ன, மற்ற நம் காமங்கள் மாத்து, அதுதான் இதம். அது இல்லாம யார் யாருக்கு ஸ்பிருகை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கோ அவளுக்கு நீ எந்த உபாயமும் பண்ணாது பூர்ணமாகாது. உபாயம் பண்ணிட்டே இருப்பான். இந்த ஜென்மத்துல இல்லைன்னா சுச்சினாம் ஸ்ரீமுரேகே யோக புருஷகா அத்தியாயன்னு ஒரு பகவத்கீதையில சாதிச்ச மாதிரி இன்னொரு ஜென்மாவுக்கு அது தொடரலாம் என்ன தொடரும். அவளுக்கு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். பக்தி யோகம் 32 விதமான பக்தி யோகமும் இந்த ஸ்ரீபாஷத்துல இருக்கு. அந்த 32 விதமான பிரம்ம வித்யைகள் அது என்ன அடியனுடைய சுவாமி அடியனுடைய நவம்பர் பத்திரிகைகள் 32 விதமான பிரம்ம வித்யை. அது பாம்பேல மலாட் சுவாமின்னு ஒரு சின்ன வியாசமா போட்டிருக்கார். அதை நான் பெருசுபடுத்திருக்கேன். அவ்வளவுதான் இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது அந்த வேதாந்த விஷயங்கள் சிதம் புருஷார்த்தம் பெருமாளை அடைவதுதான் நம்முடைய புருஷார்த்தம். புருஷனால் அர்த்திக்கப்படுகின்ற அந்த புருஷார்த்தத்தை விட உயர்ந்த வஸ்து ஒண்ணு இல்லை. நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஏதோ ஒரு விஷயம் அதை பத்தி அதனால பண்ணிட்டு இருக்கோம். அந்த வியாசத்துல இந்த மலர்ல வியாசத்துல if there is no mind debating good and evil, if your religion doesn't send challenge to your will, if there are only targets to be achieved for some material feast, how draw a line between beast and the man beast அப்படின்ட்டு விஷ்ணு சர்மன் என்ன பஞ்சதந்திரத்துல எழுதினத ஆர்த்தர் ரைடர் 1925 100 வருஷத்துக்கு முன்னாடி கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதுதான் வியாசத்தினுடைய முடிவு பாகத்துல நான் அடிய ஞாபகத்துக்கு எழுதினேன். பின்னாடி பின்னாடி நிறைய அது வேற சீரியல் ஓடிட்டே இருக்கு. அதுல கீஸ்டுங்கிறதுக்கு அதுக்கும் கீஸ்டுன்னு போட்டேன். ஏன்னா அப்படித்தான் அது வியாசத்துலயும் அப்படிதான் வரும். படிக்கிறவா தெரிஞ்சு வேண்டும். இவ்வளவாக சுருக்கமாக சொல்லிட்டு சுவாமிய சொல்றேன். அழிசிங்கர்கள் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆமரியப்பன் திருவடிகளே சரணம். சுவாமி உபன்யாசத்தை ஆரம்பிக்கும்படியா பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் தெய்வநாயகன் திருவடிகளே சரணம். வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்ற மாதிரி வந்திருக்கார் சுவாமி. என்னுடைய உபன்யாசத்தை பல முறை கேட்டிருக்கேன். இப்ப அவர் சாதிக்க போற உபய வேதாந்தம். வேதாந்தத்துல சொல்லியிருக்கிறது தான் ஆழ்வாரும் சாதிக்கிறார். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கேட்போம். श्रीमच्चलारि कलिजित् यदिराज सौम्यजा मातृ वानगिरि योगी पदांच भक्तम् सुत्यन्तयज्ञ सुखबोधन संप्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः. श्रीमच्चलारि कलिजित् यदिराज सौम्यजा मातृ वानगिरि योगी पदांच भक्तम् वेदान्तयज्ञ विशदीकरण प्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः. अखिल पवन जन्मस्तेन वंगादिलीले पीड़ित विघ्नबोधराधरक्षैकदीक्षे सुधि सरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे
பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபாம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதகம் சர்வார்த்தகம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோ உபனிஷத் சமான்யகம் நமான்யகம் திராவிட வேதசாகரம். சிவப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனான எம்பெருமான் வீத்திருந்து தனிக்கோள் செல்ல விவில் சி என்று ஆழ்வார் அருளி செய்தார் போலே அழகிலா விளையாட்டு உடையவன் எவன் அன்னவருக்கே சரண் என்று இந்த மண்ணிலே உதித்தவனும் கூறினபடியாலே அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்திலே இந்த மண்ணின் பெருமை ஆமரி வேப்பனின் பெருமை. ஆமரி வேப்பனின் பெருமை ஆவுக்கு மயங்காதவர்கள் யார்? ஆங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் கோன்னு பேர். கோங்கிற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள். கோனா பூமி, கோனா தனம், கோனா பசு. இப்படி கத்திரம் மேய்க்கப்பட்டான் காடுவார் சாயம் ஆகப்பட்டான் அப்படின்னு அது ஒன்றேதான் அவனுக்கு குறி. அப்பேற்பட்ட கண்ணன் ஆமருவி அப்பனாக இந்த ஊரிலே இருந்து அவன் எல்லோருக்கும் அருள்வாளிக்கிறான். அப்பேற்பட்ட இந்த திவ்யதேசத்திலே இந்த சம்பிரோக்ஷணை என்ற வைபவத்திலே அந்த எம்பெருமானுடைய திருவாசல் முன்பே இந்த திருக்குடியிலே அடியனுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து இந்த நம்ம சம்பிரதாயத்தில் உபவேதாந்தம் என்ற அர்த்தத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சுவாமி ஸ்ரீ உவே வீரவாச்சார் சுவாமி. அவருடைய இன்னிசைக்கு இணங்கி அடியேனும் சரி இது ஒரு வியாஜமாக எம்பெருமான் நம்மை கூப்பிடுகிறான் போலுக்கு. ஏன்னா இப்ப ஏகப்பட்ட இடத்துல சம்பிரோஷனை. இப்பதான் சுவாமி ராசிபுரத்துல இருந்தார், அங்க சம்பிரோஷனை முடிச்சோம். திருக்கோஷ்டியூர்ல சம்பிரோஷனை, அதுக்கு முன்னாடி மன்னார்குடியில சம்பிரோஷனை, குந்தி நகர ஜென்மனே என்று சொல்லக்கூடிய குந்தகையிலே ஒரு சம்பிரோஷனை, அப்புறம் நிறைய ஊர்ல சின்ன சின்ன ஊர்ல ஒடுக்கப்பட்டு பக்கத்து ஏகப்பட்ட. இன்னைக்கு வர காத்தால ட்ரெயின்ல இறங்கி வரும்போது மாயவரத்திலே ஒரு கோயில்ல ஆஞ்சநேயர் கோயிலோ ராமர் கோயிலோ சம்பிரோஷனை கந்தரசாமி அப்படிங்கிறவங்க. இப்படி ஏகப்பட்ட சம்பிரோஷனை நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே நமக்கும் ஒரு வாய்ப்பளித்து பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் என்று ஆழ்வார் கூறினது போலே அடியேனை 2 வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கூட்டத்திற்கு முதலில் தலையில்லால் கைமாறிலே என்பதை தெரிவித்துக் கொண்டு அடியேனுக்கு வகுத்த விஷயமான இந்த உபயவேதாந்தம் என்பதாக சொல்லக்கூடிய இதை பற்றி அடியேனுக்கு தெரிந்தவரை பூர்வாச்சாரியர்கள் கூறினபடி யதாமதி யதா அவகாசம் விண்ணப்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். உபய வேதாந்தம். உபயன்னா 2, வேதாந்தம்னா வேதத்துக்கு அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகள் ஸ்ருதிகள், அதிலே உபனிஷத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் எப்படின்னா இந்த மதத்திரையாளர்களுக்கும் இந்த வேதாந்தம் உண்டு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தான் இந்த உபய வேதாந்தம். இந்த உபய வேதாந்தங்கிறது வைஷ்ணவாளுக்கு மட்டும்தான், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மட்டும்தான். மற்றவாளுக்கு வேதாந்தம் ஏன் நமக்கு அப்படின்னா அதுக்கு நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஆழ்வார் அவதரித்தபடினாலே. ஆழ்வார் வெறும்னு அவதரிச்சாரான்னு, அவர் பக்தாமிருதம் சுஜனானுமோதகம் சர்வார்த்தகம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகஸ்ரசாக உபனிஷத், வேதாந்தங்களுக்கு அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களை எல்லாம் அது சாரமாக நமக்கு எடுத்து கொடுத்தார் இல்லையா. பக்தாமிருதம் பக்தர்களுக்கு அமிர்தமாகவும், விஸ்வஜனானுமோதகம் விஸ்வத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எவ்வாறு மோதகம் என்ற ஒரு இனிப்பு நன்றாக இருக்குமோ அதுபோல ஆழ்வாருடைய சீசக்தி மோதகமாக இருக்கிறது. சர்வார்த்தகம் இது சொல்லப்படாத அர்த்தங்களே இல்லை, எல்லாமே இது அர்த்தத்திலே அடங்கியுள்ளது. சடகோப வாங்குவேன். அப்ப யாரு சொன்னாங்க? ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டால்னா அதுக்கு விஷய வைலட்சண்யம் பக்திரு வைலட்சண்யம் எல்லாம் உண்டு. அது போல யார் சொன்னாருன்னா சடகோப வாங்குவோம். சகஸ்ரசாகோ உபனிஷத்து, வேதாந்தங்களே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உபனிஷத்து நமக்கு கிடைச்சிருக்கிறது தசோ உபனிஷத்து இல்ல 107 108 இவ்வளவுதான். இன்னும் எத்தனையோ போயிருக்கு. அதுதான் பாணினிக்கு அங்க வியாகரணத்திலே எழுதும் பொழுது அந்த இடத்துல எழுதும் பொழுது அவளுக்கு கிடைத்தது அவள் எழுதியிருக்கா. எது கிடைக்கலோ அத்த அஜபக்ஷனி பக்ஷா அப்படின்னு எழுதுறோம். ஆடு நின்றுதான், அவளுக்கு ஏடு கிடைக்கல, அந்த இலை கிடைக்கல. அதனால
ஆடு தின்னுடுத்து என்பதாக பாணினி இங்க காமிக்கிறார். அதுபோல நமக்கு கிடைத்தது கொஞ்சம்தான், கிடைக்காதது பகம். அந்த கிடைத்ததை வைத்துக் கொண்டு நம் பூர்வாச்சாரிகள் நமக்கு அந்த காலத்திலிருந்து எப்படிதான் நமக்கு சம்ரட்சணம் பண்ணி கொடுத்தாலோ தெரியல. இப்பதானே நமக்கு ஒரு 100 வருஷத்துக்கு மேல தான் பேப்பர்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. இப்ப யாருக்கு மொபைல் எடுத்தினாலும் என்ன விஷயம் வேணுமோ அத்தனை விஷயங்களும் மொபைலே கொட்டி கிடக்கிறது. நமக்கு டைம் தான் இல்லை. அப்பேற்பட்ட இந்த உபய வேதாந்தத்தை ஆழ்வார் சர்வார்த்தகம் ஷடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோ 100 சாகை உபனிஷத் சமாமியகம் நமாமியகம். அப்பேற்பட்ட அந்த வரை நமாமி நான் வணங்குகிறேன். அகம் நமாமி, அகம் நமாமி வேதசாகரம். யாது என்ன? இது வேதசாகரம். வேதமானது கடல் போன்றது. அதுபோல இந்த திரவிடோபனிஷத்தும் வேதம் போன்றது. வேதத்திற்கு இது சாமியமானது என்பதாக. சரி, இந்த இது நமக்குள்ள சொன்னா ஒத்துப்போம், வெளியில சொன்னா ஒத்துப்பாளா அப்படின்னா வெளியில ஒத்துக்க மாட்டான். இந்த மதத்திரயம் இருக்கு இல்லையா, துவைதம் அத்வைதம் மற்றதும் இருக்கு, வேதாபேதம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக இந்த அத்வைதம் விசுத்தாயுதம் துவைதத்தை எடுத்துட்டா அத்வைதக்காராளுக்கு என்னன்னா அவளுக்கு தமிழிலே அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. அப்படின்னா அவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு இல்லை, அவர்களுக்கு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசக்தியிலே அவர்களுக்கு அன்வயம் இல்லாதபடினாலே அவர்கள் சம்ஸ்கிருத வேதத்தையே அந்த சமஸ்கிருத வேதாந்தத்தையே அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. மத்வலை எடுத்துக்கொண்டார், மத்வாச்சாரியர்களும் அவருடைய சம்ஸ்கிருத வேதாந்தத்தையே படித்துக்கொண்டு அவ அப்படியே கன்னடத்திலே படிச்சுட்டு போயிடுறா, இவ தமிழ்லேயே படிச்சுட்டு போயிடுறா. 2 பேருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும். ஆனா தமிழ் தெரியும்னாலும் சில மத்வாளுக்கு தமிழ் தெரியும், சில அத்வைகளுக்கும் தமிழ் தெரியும். அப்படி தமிழ் தெரிந்தாலும் அந்த ஈரச்சொல்லினுடைய ஆழ்வாருடைய சீர்திருத்தத்திலே அவர்களுக்கு நாட்டம் இல்லாமையாலும் அவர்களுக்கு அதிலே ஊக்கம் இல்லாமையாலும் நமக்கு அந்த ஊக்கத்தையும் நாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். ஆகவே அந்த எம்பெருமானார் நமக்கு ஸ்தாபித்தது எம்பெருமானார் மட்டுமில்ல, அதுக்கு முன்னாலே இருந்து இந்த விசிஷ்டாத்வைதம் என்பது ராமானுஜா இஸ் நாட் தி ஃபவுண்டர் ஆஃப் விசிஷ்டாத்வைதா, இஸ் ப்ரொஃபவுண்டர் ஆஃப் தி விசிஷ்டாத்வைதா. என்ன ராமானுஜருக்கு முன்னாடி நமக்கு ஆளவந்தார் இருந்திருக்கார், நாதமணிகள் இருந்திருக்கார். அதுக்கு முன்னாடி சிவாட்சியத்திலே அங்க சொல்லும் போது டக்க திரமிட பூர்வாச்சாரியகி சுரக்ஷிதம் ரட்சிதம் அப்படிங்கிறார். பூர்வாச்சாரியர்களாலே நமக்கு சுரட்சிதமாக ரட்சிக்கப்பட்டு நமக்கு கொடுத்தது இந்த வேதாந்தம். அப்பேற்பட்ட இந்த வேதாந்தத்திற்கு ராமானுஜ நாதமணிகள் நமக்கு அவர் மூலே 4000 கிடைத்தது. நாதனுக்கு 4000 அவர்களை நான் வாழ்வியே என்பதாக வாலி திருநாட்டிலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி நாதமணிகள் தொடக்கமாக நமக்கு அந்த இதெல்லாம் கிடைத்ததுனால இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தியும் ராமானுஜர் அவதரித்ததுனாலே அதுக்கு மேல அதனுடைய பெருமையும், அதற்கு பிறகு பெரியவாச்சான் பிள்ளை இந்த 4000க்கும் வியாக்கியானங்கள் எழுதி அதுக்கு போக ஒவ்வொரு வியாக்கியானர்கள் அந்தந்த காலத்திலே அந்தந்த வியாக்கியாதாரர்கள் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் பார்த்து அவர்களுக்கும் சொல்லுதெல்லாம் எழுதி ராமானுஜர் ஞானபுத்திரனான முதலாக திருக்குறளை பிரான் பிள்ளான் அவர்களை இட்டு இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதினார். அதுக்கப்புறம் அது வரிசையா தொடர்ந்து அது திருவாராயிரப்படின்னு அந்த திருவாராயிரப்படி என்ன, 9000 படி என்ன, 12000 படி என்ன, 24000 படி என்ன, 36000 படி என்ன, சுவாமி தேசிகன் நிகம பரிமளம் அப்படின்னு கந்தவெளி இருக்கு. அது நமக்கு காலகட்டத்தினாலே நமக்கு அது கிடைக்கவில்லை, அது லுப்தமாக போய்விட்டது. இப்படி ஏகப்பட்ட இன்னும் நம்மள காலத்திலே அவர் சொன்னதெல்லாம் அவர் ஏடுபடுத்தி எழுதினாராம். ஏடுபடுத்தி எழுதினப்ப அதை விட நன்னாக இருந்ததாம். அது என்ன பண்ணாருங்க, ரொம்ப ஆத்தங்கரையில காவேரியில அந்த பக்கம் போகும்போது காவேரியில வெள்ளம் அந்த ஏடை அடித்து கொண்டு போய்விட்டது, அந்த வியாக்கியானம் போய்விட்டது என்பதாக குரு பரம்பரையிலே நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. இப்படி நமக்கு இந்த திவ்ய பிரபந்தனுடைய ஏத்தத்தையும் இந்த வேதாந்தத்தையும் சேர்ந்து நமக்கு கற்பிப்பதனாலே இந்த கண்களுக்கு 2 கண்கள் இருந்தால் தானே பார்வை நன்றாக இருக்கும். ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு வைத்தால் கண்ணிற்கு அழகா? அது அழகில்லையே. அதுபோல இந்த தமிழ் வேதாந்தத்தையும் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் 2 நமக்கு அவர்கள் பூர்வாச்சாரிகள் நமக்கு போரிட்டு காட்டினார்கள், வழிகிட்டு காட்டினார்கள். அந்த ரீதியிலே நாதவணிகள் தொடக்கமாக எம்பெருமானால் வளர்த்தார் என்பதாக அங்கே நமக்கு காண்பிக்கிறார்கள். இப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் உலகில் மலினமாகி மறைந்திருந்த காலத்திலே
ஸ்ரீமன் நாதமுனிகள் வெகு பரிசிரமப்பட்டு நம் ஆழ்வாரை யோக திசையிலே சாட்சாத்கரித்து திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பெற்று விசேஷ பிரச்சாரம் செய்தருளினார். இப்படி இவர் செய்தருளினாக பலவிதமான இதிகாசம் உள்ளது. இது பின்புள்ளவர்களை கற்பனையாக எழுதி வைத்தது என்று சொல்வதற்கு இடமில்லாதபடி, அது என்ன ஏதாவது சொல்றா அது கற்பனையில எழுதியிருப்பான் அப்படின்னா அது அப்படி அண்ணு. ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் முன்னோர்கள் நம்முடைய சம்பிரதாய பரிசுத்தி முதலிய குருபரம்ப சாரத்திலே அதிலே ரகசிய கிரந்தங்களே எழுதி வைத்துள்ளார்கள். அந்த சம்பிரதாய பரிசுத்தியான வாக்கியங்கள் வேதாந்த சம்பிரதாயத்துக்கு இந்த யுவ ஆரம்பத்திலே பிரம்மநந்தியாதிகளுக்கு பின்பு நம்மாழ்வார் பிரவர்த்தகரானார். பிராப்தியம் ஞானம் பிராமணானாம் சத்ரியாத்மா வைஷ்யா சூத்ரோத்வாவி நீச்சாத் அபீக்ஷணம் என்று இத்தியாதி பிரமாண பலத்தாலே மிக்க வேதிகள் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி நெஞ்சிலில் நிறுத்தினான் என்கிறபடியே இந்த உபவேதாந்த வைசத்திய கேள்வியாகியாலே இந்த பாஷாந்திரவம் உபஜீவியம். சில பேர்கள் இது தமிழ் பாஷை நீச்ச பாஷை அப்படின்னு சில பேர்கள் சொல்வது உண்டு. ஏன்னா சம்ஸ்கிருதத்துக்கு தான் ஏத்தம் கொடுக்கணும், தமிழுக்கு கொடுக்க கூடாது, அதனால இது நீச்ச பாஷை அப்படின்னு பாஷாந்தரம். அதனால இது இந்த பாஷையில நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அது உபஜீவம் அன்று அப்படின்னு அப்படி சொல்வார்களே. அப்படி சொல்லக்கூடாது, தமிழுக்கும் ஏத்தம் உண்டு அப்படின்னா தமிழுக்கு என்ன ஏத்தம் உண்டு? எங்க சமஸ்கிருதத்துல இருக்கிற ஏத்தம் எல்லாம் தமிழுக்கு உண்டா? சமஸ்கிருதத்துல என்ன ஏத்தம்? சமஸ்கிருதத்துல என்ன ஏத்தம் என்றால் வேதம் இருக்கு. வேதத்துல என்ன இருக்கு? உதாத்தாதி பதக்கிரமா ஜடா வாக்கிய பஞ்சாதி வாக்கிய பிரசன்ன எண்ணுமா போலே அப்படின்னு. சமஸ்கிருதத்திலே உதாத்தம் இருக்கு, அனுதாத்தம் இருக்கு, ஸ்வரீதம் இருக்கு, ஸ்வரவேதங்கள் இருக்கு. தமிழ்ல என்ன இருக்கு? உதாத்தம் உண்டா? அனுதாத்தம் உண்டா? ஸ்வரம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது இந்த பாஷத்தை எப்படி உபஜீவமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சில விபரீதத்தை பண்ணுவார்கள். அப்படி பண்ணவரிடத்திலே சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார்னு சுவாமி பிள்ளையாச்சாருடைய திருத்தம்பியர் 2 பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஸ்ரீரங்கத்தோப்பு அந்த தனியனை பிள்ளைவாக்காச்சார சுவாமி தான் சுவாமி தேசிகனுக்கு அருளி செய்து அவர் சமகாலம். கொஞ்ச நாள் அவர் பெரியவராக இருப்பார், கொஞ்சம் ஆண்டோ சில நாட்களோ பெரியவராக இருப்பார். அந்த அழகியமனமான பெருமானாயினார் ஆச்சாரிய ஹிருதயம்னு ஒரு ஹிருதயம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்திலே இதை எடுக்கிறார். இதுக்கு ஏத்தம் உண்டா என்பதாக காட்டி, என்ன வேதத்துக்கு தான் ஏத்தம் உண்டு. என்ன ஏத்தம்? உதாத்தாதி பதக்கிரமா ஜடா வாக்கிய பஞ்சாதி பாத விருத்த பிரசன்ன என்பதாக இந்த வேதங்களுக்கு சொல்லியிருக்கு. தமிழ் பாஷைக்கு அது இல்லவே, ஆகவே நீச பாஷை அப்படின்பதா பூர்வபட்சம். அதுக்கு பதில் கூறும் பொழுது அவர் சொல்றார், இது தமிழ் பாஷையும் அனாதியான பாஷை, இது தொன்று தொற்று வெளிவந்திருது, அகத்திய முனிவருக்கு முன்னாடியே இருந்தது, ஆகவே தமிழ் பாஷையும் உபஜீவியம்தான் அப்படின்னா. அதுக்கு உடனே அவர் பதில் சொல்றார், தமிழுக்கு யாப்பு இலக்கணம் அடி தொடை போன்ற பல்லாயிரக்கணக்கான கோலங்கள் இதற்கும் உண்டு. அதுக்கு எப்படி ஜடா வாக்கிய பஞ்சாதி இருக்கோ அதுபோல இதற்கும் அணி நிறநிறை அணி நேர்நிறை அணி ஜடை வாக்கிய யாப்பு இலக்கணம் அடி தொடை சீர் என்பதாக பல்லாயிரக்கணக்கான அதுக்கு என்ன கோலங்கள் இருக்கோ இந்த கோலங்கள் இதற்கும் உண்டு. ஆகவே அந்த பாஷைக்கு தகுந்தாற் போல உதாத்தாதி பதக்கிரமா ஜடா வாக்கிய பஞ்சாதியில் இருக்கு. இந்த பாஷைக்கு தகுந்தாற் போல சொல் தொடை யாப்பு சி அணி எல்லாம் இதற்கும் இருக்கிறது. ஆகவே இது தமிழ் பாஷைக்கும் ஏத்தம் உண்டு என்பதாக காமிக்கிறார். இப்ப ஏற்பட்ட இந்த தமிழ் பாஷை நம்முடைய குரு பரம்பராசார சீர்திருத்திலே சர்வலோகத்துக்கும் பரமாச்சாரியான சர்வேஸ்வரன் பராங்குச பராகார ரூபத்தாலே அபிநவமான ஒரு தசாவதாரம் பண்ணி என்று சுவாமி தேசிகன் அந்த கிரந்தத்தை எடுக்கிறார். பராங்குச பரகால ரூபத்தாலே அபிநவ ஒரு தசாவதாரம் பண்ணி. இந்த ஆழ்வார்கள் எல்லாம் நீ நினைக்கிறாப்ப சாமானியவர்கள் இல்லப்பா, அவரெல்லாம் கர்ப்பவாசனம் பண்ணி வந்தவரும் இருக்கிறார்கள், கர்ப்பவாசம் பண்ணாத வந்தவரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அபிநவ தசாவதார ரூபம் என்பதாக எடுக்கிறார். எப்படி பெருமாள் அஸ்வகுல வராக நரசிங்க வாமன பலராம ராமகிருஷ்ண கல்கிட்டு 10 அவதாரங்கள் பெருமாள் எடுத்து வந்தாரோ அதுபோல அதை நம்ம சமுதாயத்தை சொல்றார். ஒவ்வொரு பெருமானுடைய பாஞ்சசன்யம் ஒருத்தர், சக்கரவர்த்தர், சாரங்கம் ஒருத்தர், ஒவ்வொரு ஆழ்வார்களும். அதனால இவர்கள் அபிநவ தசாவதாரம் பண்ணி வந்தவர்கள் அப்படின்னு. அதனாலே அதுக்கு ஏத்தம் உண்டு, சம்ஸ்கிருதத்துக்கு உண்டான ஏத்தம் இதற்கும் உண்டு அப்படின்னா. அப்போ இன்னொரு அவன் சொன்னா,
இது என்ன உங்க சமஸ்கிருதம் என்ன, அது பெரிய நல்ல ஒரு மொழிதான், பாஷை தான், ஒத்துக்கிற. அது வந்து சமுத்திரம் போல. சமுத்திரத்துல என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, ரத்தினங்களும் இருக்கு, சிப்பியும் இருக்கு, ஒண்ணுமில்ல கிழிஞ்சல் இருக்கு. அதை எடுத்து தூரத்தால போடணும், அதை வச்சு ஒன்றும் உபயோகம் பண்ண முடியாது. ரத்னாதிகள்லாம் கிடைக்கிறது. அந்த ரத்னாதிகள்லாம் வந்தால் அது எம்பெருமானுக்கு எல்லாம் எடுத்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி நாமும் கண்டு உலோகமும் கண்டு எம்பெருமானுக்கு எல்லாம் பண்ணலாம். இப்படி சமுத்திரத்திலே எல்லாம் இருக்கு. ஆனால் அதுல உப்பு ஜலமும் இருக்கு. அந்த உப்பு ஜலத்தை எடுத்து ஒரு ஆச்சரியமாக பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. சரி, நித்தியப்படி போய் அந்த தீர்த்தம் ஆட முடியுமோ? தீர்த்தம் முடியாது. சில பருவ காலங்களை மட்டும்தான் அங்கே சென்று நாம் தீர்த்தம் ஆட முடியும். ஆகவே இந்த வேதமானது கடல் போலே பெரியதாக இருந்தாலும் அது உப்பு ஜலம் போலே, அது உதவாக்கரை அப்படின்னு. உதவாக்கரைன்னு அதை வந்து எடுத்துக்களித்தல் ஒரு நியாயம் உண்டு தமிழ்ல. ஒன்னுக்கு ஏத்தம் சொல்லும் பொழுது அடுத்ததற்கு இதனுடைய பெருமையை சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் தாழ்த்தி சொல்வார்கள். ஆகவே அது தாழ்த்தி என்பதற்காக இதனுடைய ஏற்றத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே எடுத்துக்களித்தல் என்று ஒரு அறிவு உண்டு தமிழிலே. ஆகவே அதை இப்படி உப்பு ஜலமா இருக்கும் போது யாருக்கும் உபயோகம் இல்லையே. ஆனால் ஆழ்வாளுடைய ஈரச்சொற்கள் அதுபோல அல்லவே. மேகம் பருகின சமுத்திராம்பு போல இவர் வாயனவாய சொல் அப்படின்னு அந்த மேகமானது அந்த கடலிலே இருக்கின்ற ஜலத்தை எடுத்துக்கொண்டு மேலே சென்று அதை நமக்கு வருஷிக்கும் பொழுது அது சுத்த ஜலமாக பியூர் டிஸ்டில்டு வாட்டராக நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, அதைத்தான் சாதக பட்சி கூட சாப்பிடுமா. எத்தனையும் வான்மறந்த காலத்து என்பதாக குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை எடுக்கிறார். இந்த ஒரு பட்சி உண்டு, அந்த பட்சி எத்தனையும் வான்மறந்த காலத்து, வான் பொழித்து போச்சு, ஜலமே இல்லைன்னா கூட குளத்திலேயோ குட்டையிலையோ கணத்திலேயோ ஆத்துல இருக்க பக்கெட்லயோ எதுலையோ ஆத்துலையோ கடலிலோ சென்று அந்த சாதக பட்சியானது அந்த ஜலம் சாப்பிடாது. எத்தனையும் வான்மறந்த காலத்து பைங்கூல்கள் அது மற்றிலிருந்து மாற்றாவே மற்றவை போல். எப்போ ஜலம் வரும் மழை பொழியும் அதைத்தான் அது சாப்பிடும். அதுபோலே நாம் எம்பெருமான இடத்துல இருக்க வேண்டும் என்பதாக காமிக்கிறார். இப்படி அந்த ஜலமானது பரிசுத்தமான ஜலம். அந்த பரிசுத்தமான ஜலத்தை தான் அந்த பட்சி சாப்பிடும், மற்ற ஜலத்தை சாப்பிடாது. ஆகவே அதுபோல நாம் இருக்க வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் அந்த இடத்திலே காமிக்கிறார். அதுபோல மேகம் பருங்கிய சமுத்திராம்பு போலே, சமுத்திரம்னா சமுத்திரம், அம்புனா ஜலம். மேகம் பருங்கிய சமுத்திரம்பு எவ்வளவு தித்திப்பா, எவ்வளவு டிஸ்டில். நம்மளே ஸ்கூட்டர் ஓட்டும் போது சில சமயம் மழை பெஞ்சதுன்னா நாக்கள் நீட்டினோம்னா ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். டிஸ்டில் வாட்டர், ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுறதுனால கூட டிஸ்டில் வாட்டர்ல முதல் இன்ஜெக்ஷன் அந்த மருந்து கலக்கும் போது சாமானிய ஜலத்தோட போடக்கூடாது. ஏன்னா நிலத்தியல்பால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தருக்கு இனத்தியராகும் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த எந்த நிலத்திலே அது ஓடுகிறதோ அந்த நிலத்திலே தெரிந்தா போலே அந்த ஜலத்தினுடைய நிலம் மாறும். இது கரிசல் மண்ணில் போனா அது கருப்பா போகும், செம்மண் நிலத்திலே போனா அது செம்மனா சக்கச்சவேர்னு போகும். அதனால அந்த ஜலங்கள்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மழை ஜலம் தான், டிஸ்டில் வாட்டர் தான். அதனால இந்த மேகம் பருகின சமுத்திராம்பு போல இவர் வாயன வாச்சல். இவர்னா எவர்னா ஆழ்வாளுடைய சீர்சக்தி, ஆழ்வாளுடைய திருவாய்மொழியாளர் சீர்சக்தி. மேகம் பருகின சமுத்திராம்பு போல இவர் வாயனையில் வாய்ச்சல் சர்வதோ சர்வ உபஜீவமாகும். சர்வ காலத்திலும் சர்வர்களுக்கும் எப்பொழுதும் இது உபஜீவமாக இருக்கும் என்பதாக காட்டுகிறார். இப்படி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோஜயமான தண்ணீராக விழுங்குமா போல வேதாந்தார்த்தங்களில் வேண்டும் சாரதமான அம்சத்தை சர்வருக்கும் மனிதருக்கலாமான பாஷைகளை சங்கரித்து காட்டியும் தமிழிலே காட்டியும் இன்னமும் அதிலேயும் எம்பெருமானார் திருக்கோட்டி நம்பி ஸ்ரீவாதத்திலே ரகசியார்த்தங்கள் சிக்ஷித்தார். எம்பெருமானார் திருக்கோஷ்டியூரே 18 தடவையும் போனார். 18 தடவையும் போய் 18 விதமான அர்த்தங்களை கிரகித்தார். இப்படி திருமாலையாண்டான் ஸ்ரீவாதத்திலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்டருளினார். ஆளவந்தார் ஸ்ரீவாதத்திலே திருவாய்மொழியோபாதி ஸ்தோத்திரங்களால் அருளி செய்ய நல்வார்த்தையும் கேட்டருளினார் இத்தியாதி. ஆழ்வந்தார்த்த டைரக்டா கேட்காட்டா கூட ஆளவந்தார் யாருக்கு சாய்ச்சாலோ அவர்கிட்ட கேட்டாலும் இப்படி ஆளவந்தார் சாதிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால ஜிதேந்திர ஸ்தோத்திரம் இருக்கு. ஜிதேந்திர ஸ்தோத்திரம் 5 ஸ்தோத்திரம் கிடைக்கிறது, சில பேர் 6 ஸ்தோத்திரம் கிடைக்கிறதுங்கிறார். அந்த முதல் ஸ்தோத்திரத்துக்கு புத்தங்கோட்டை சுவாமி வாசுதேவாச்சார சுவாமி வியாக்கியானம் எழுதியிருக்கார். அப்புறம் அது பின்னாடி ஒரு 5 ஸ்தோத்திரத்துக்கு யாரும் வியாக்கியானம் எழுதல. பெரியவாச்சார சுவாமி ஒன்றுக்கோ 2க்கோ எழுதியிருக்கார். புத்தங்கோட்டை சுவாமியும் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சொன்னா மதுராந்த வீரவாச்சார சுவாமி
அதுக்கு எழுதியிருக்கார். அதே அடியன்னு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதுல வாட்ஸ்அப் யூடியூப்ல சொல்லியிருக்கேன். அதே அது அடியன் இப்ப வந்து யூடியூப்ல சொல்லியிருக்கேன். அது மாதிரி அந்த இது இப்ப வந்தது. இதே மாதிரி அவள்கிட்ட சாட்சாத்தாக கேட்காட்டா கூட அவளுடைய பிராச்சாரியத்தை கேட்டு எங்க சுவாமி இப்படி அடியன் திருப்பதியில வாசிக்கும் பொழுது சுவாமி கிருஷ்ணமாச்சார சுவாமி யாமுனாச்சார சுவாமி இப்படி சாதிப்பார். அவர் போட்டோ தான் இருக்கும். யாமுனாச்சார சுவாமி இப்படி சாதிப்பார், அப்படி சாதிப்பார், அப்படி இருப்பார். அது மாதிரி ஸ்ரீபாஷ்ய காலத்துல சுகப்பிரகாஷ் அவர் வந்து 100 தரம் கேட்ட அர்த்தங்கள். சிவபிரகாஷ்ங்கிறது சிவபிரகாஷ் ஸ்ரீபாஷ்யத்தை தன்னுடைய பூர்வாச்சாரிலே 100 தரம் கேட்டு அந்த அர்த்தத்தை எல்லாம் மனதிலே வாங்கி அதற்கு பின் சிவபிரகாச என்ற பெரிய கிரந்தத்தை எழுதினார். இப்படி அளவந்தார் ஸ்ரீபாகத்திலே திருவாய்மொழி உபாதி ஸ்தோத்திரம். திருவாய்மொழி அளவந்தாட்ட கேட்டார்னா அளவந்தாட்ட கேட்டாலும் திருமாலையாண்டான்ட்ட கேட்டார். திருமாலையாண்டா அளவந்தாருடைய நேரடி சிஷ்யர். ஆகவே அளவந்தார் ஸ்ரீபாகத்திலே திருவாய்மொழி உபாதி ஸ்தோத்திரங்களால் விவாதிக்கப்பட்ட இந்த ஸ்ரீசிருப்திகள் தேசிகனுடைய என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே கேட்டிருக்கார். ஆகவே நம்முடைய சம்பிரதாய பகிர்பூராங்க பிறர் எப்படி சொன்னாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயஸ்தர்கள் இதில் அதிசங்கை கொள்ள அவகாசமும் இல்லை. திவ்ய பிரபலங்களை வளர்த்தவர் எம்பெருமானார் என்று அனாதியாக பிரபல பிரசித்தி வந்திருக்கிறது. எம்பெருமானார் இல்லாட்டா திவ்ய பிரபந்தம் இல்லை. ஆதமிகள் நமக்கு காட்டி கொடுத்தார். அதை எம்பெருமானார் அதைத்தான் தனியிலே காட்டினார். இதத்தாய் ராமானுஜா முதல் தாய் அவர், இவர் இதத்தாய் ராமானுஜா. எம்பெருமானாருக்கு வாலி திருநாமம் அள்ளிச்செய்தரான மணவாள மாமுனிகளும் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே மாறன் உரைசை தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே என்பதாக காமிக்கிறார். இவ்விஷயத்தை எம்பெருமானாரும் சமகாலத்திலுமான மகாச்சாரியர்களுடைய சீசக்திகளிலும் நாம் நிலைநாட்டிலும் பறக்க நாம் காணலாம். பலருக்கும் உள்ள பலவித சங்கதிகளும் வேறவே துளைப்பதாக இந்த இப்ப என்னன்னா இது உபய வேதாந்தம்னு சொல்றோம் இல்லையா, இது நம்ம கோஷ்டியில ஒத்துப்போம். இதர கோஷ்டியில அத்வைத கோஷ்டியில போகும்போது மாத்வா கோஷ்டியில போகும்போது அவர்களுக்கு தமிழ் தெரியாதனாலே அவர்கள் இந்த ருச்சியை அவர்கள் அனுபவிக்க முடியாது. இது ருச்சி தெரிஞ்சவாழ்தான். இப்ப பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும் என்றால் அது மணிப்பிரவாள செய்தி. அந்த மணிப்பிரவாள செய்தியாக இருப்பதனாலே நமக்கு சம்ஸ்கிருதத்திலும் பரிச்சயம் வேணும், தமிழிலும் பரிச்சயம் வேணும். இது ரெண்டும் இல்லாட்டா முடியாது. அப்ப அவளுக்கு சம்ஸ்கிருதத்திலே மட்டுமே பரிச்சயம், தமிழிலே பரிச்சயம் இருந்தாலும் இந்த திவ்ய பிரபந்தத்திலே பரிச்சயம் கிடையாது. திவ்ய பிரபந்த பரிச்சயம் இல்லாட்டா என்ன ஆகும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சுவாமி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அந்த ஆர்த்தி பிரபந்தத்திலே அவர் ஒரு பாசுரத்திலே மாறன் கலியை நமக்கு உணவாகப்பட்டோம், திருவரங்கம் திருப்பதியை நமக்கு இருப்பாக பெற்றோம், மாறன்கலியை நமக்கு உணவாகப்பட்டோம், முன்னவராம் திருவரங்கன் திருப்பதியை நமக்கு இருப்பாகப்பட்டோம், முன்னவராம் குறவர் உரைக்கப்பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டே வர. இதை வந்து அமல் தாஸ் அப்படின்னு எஸ்ஜே அமல் தாஸ்னு ஒருத்தன் இதை வந்து டெல்லி குரு பிரகாசமோ இதுலையோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கான். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்றதுல திருவரங்கன் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் அப்படின்னு அங்க சிவசக்தி. அது எப்படி அவன் டிரான்ஸ்லேஷன் அங்க பண்ணியிருக்கான்னா, திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம்னா he thought the திருவரங்கம் and திருப்பதி is the abode of the ஆழ்வா. அது அந்த திருப்பதிங்கிற சொல்லு திருப்பதியை குறிக்கல, திவ்யதேசங்கிற வார்த்தையில திருப்பதியை குறிக்கிறது. ஆனா அது காலட்சேபம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வந்தவாளுக்கு தான் அது திருவரங்கம் திருப்பதியே நமக்கு இருப்பாக பெற்றோம்னா. அது தெரியாதவா, அது படிக்காதவா, தமிழ் தெரிந்தவர்கள் எப்படி எழுதுவார்னா இப்படிதான் அபார்த்தமாக எழுதுவார்கள். அதனால நமக்கு வந்து நம்ம சதாச்சாரியார் இடத்துல காலட்சேபம் பெற்று பெரியோர் இடத்துல கேட்டு அடிபணிந்து வந்தால்தான் அதனுடைய சாரதமான அது வரும். இப்படி நமக்கு பூர்வாச்சாரியாருக்கு வந்திருக்கு எல்லாம். அதனாலதான் மத்வாச்சாருடைய வியாக்கியானத்தையும் சங்கருடைய வியாக்கியானத்தையும் ராமானுஜருடைய கீதா பாஷ்யமோ அல்லது சரணாகதி கத்தியங்களோ மற்ற நவவித கிரந்தத்தை எது எடுத்தாலும் அதிலே எம்பெருமானாருக்கு ஆழ்வார்களுடைய அந்த அனுசந்தானத்தினால் வந்தாகும் அந்த பிரபாவத்தினாலே அவர்களுக்கு சப்தம் வந்து விடுறது. அது அந்த அனுபவம் மற்ற சங்கரர்களுக்கோ மற்ற ஆச்சாரியர்களுக்கோ அது கிடையாது. அவளுக்கு கிடையாதுன்னா அது அவளுக்கு கிடைக்கல. இது இவருக்கு கிடைத்ததுனால சரி, இது கிடைச்சதுன்னு நீங்க ஏறிட்டு சொல்லும் வார்த்தை.
உடையவருக்கு உங்களை மேல இருக்கிற பிரதிபத்தினாலே நீங்கள் இது ஏறிட்டு சொல்லும் வார்த்தை, அதெல்லாம் அப்படி ஒன்றும் எழுதல, அவர் மாண்டு சமஸ்கிருதம் எழுதியிருக்கார் அப்படின்னா அது அப்படி அண்ணு. ஏன்னா அதுக்கு நிறைய வியாக்கியானத்தை பார்க்கும்போது நமக்கு நன்னாவே தெரிகிறது. இந்த திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட போய் 6 மாச காலத்திலிருந்து 18 அர்த்தத்தை பண்ணியதை கீதாபாஷ்யத்துல ஒரு இடத்துல அழகாக காமிக்கிறார். அதாவது ஆத்மாவுக்கு சேஷத்துவம் முக்கியமா ஞாத்திரத்துவம் முக்கியமா அப்படிங்கிற ஒரு இடம். அந்த சேஷத்துவ ஞாத்திரத்தை ஆத்மாவுக்கு சேஷத்துவம் முக்கியமா ஞாத்திரத்துவம் முக்கியமாங்கிற இடத்துல அங்க போய் அவர் கற்றுக்கொண்டு கொண்ட விஷயம் என்னவென்றால், ஆத்மாவுக்கு சேஷத்துவமே முக்கியம். ஞாத்திருத்துவம் இருந்தாலும், ஞாத்திருத்துவம் வேணும், ஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தாலும் உற்றேன் உகசந்து செய்து உணவாகம் பெற்றேன் நீரே இன்னும் வேண்டுவது என்றால் அப்படிங்கிற அந்த சேஷத்துவ பாவம். அதனாலதான் ஸ்ரீவைஷ்ணவா என்ன சொன்னாலும் அடியேன் அடியேன், இது சொன்னாலும் அடியேன். இந்த காரியத்தை பண்ண முடியுமாடா, அடியேன். பண்ண முடியாதா, முடியாதுன்னு சொல்லு, அடியேன். எது எடுத்தாலும் அடியேன். ஆனா சொன்னாரா அடியன் பண்ண முடியாது அடியேன் அப்படின்னா, பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ என்னப்பா அடியேன் என்ன வேண்டிருக்கு? அடியேன் சத்தம் அவனுடைய அடிமை தொழில். அந்த நாளுக்கு அந்த அடிமை தொழில் பூண்டாயேன்னு திருவண்ணகர் பாசுரத்திலே ஆழ்வார் கதறா போல அடிமை தொழில் பூண்டு அடியேங்கிற சப்தம் 4000 எத்தனையோ இடத்துல வருது. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், அந்த இடத்துல அதான் பெரிய பெரிய சால சமமான இடம். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு ஆத்மாவை சொல்றதா சரீரத்தை சொல்றதாங்கிறது அந்த இடத்துல எம்பெருமானாருக்கும் அந்த என்று ஆச்சாரியர் இல்ல இவர்கிட்ட காலட்சேபம் பண்ண திருவாரூர் அர்த்தத்தை எல்லாம் கேட்டாரு. சட்ட மருத்துவர் பேரு திருவாரூர் அர்த்தத்தை எல்லாம் கேட்கிறார். இல்ல திருக்கோஷ்டியர் திருமாலிருஞ்சோலை கோச்சிட்டு ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானாருக்கு காலட்சேபம் ஆகுது. அந்த இடத்துல இவருக்கு அவருக்கும் ஒரு இடத்துல விபத்தி வருது. விபத்தி வர இடத்துல எங்க ஆளை வந்தார் இப்படிதான் சொன்னார். இப்ப கூட பின்னாடி கூட சொன்னார் அவர் பெயரை சட்டம் வரவேற்பு இப்படிதான் சொன்னார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இல்ல இதுக்கு இப்படி அர்த்தம் கொள்ளாமேன்னு எம்பெருமானார் சொல்றார். உடனே கோச்சுட்டு 6 மாசம் அவர் திருமாலிருஞ்சோலை எழுதுறார். அப்புறம் ஆளை வந்தார் இங்க வரும்போது காலட்சேபம் எல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு கேட்கற. அந்த காலத்துல நடந்துதானே போகணும், இந்த மாதிரி சௌரியம் கிடையாது, போன் விஷயத்து கிடையாது, எல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது, நடுவில் கொஞ்சம் விட்டு போயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு சொல்ல இவருக்கு இன்னும் சொல்ல வேண்டாம், இது விஸ்வாமித்திர சிருஷ்டியோ அப்படிங்கிற அந்த இடத்துல கண்ணன் சாந்திமணத்துல படிக்கும் போது அவனுக்கு சாந்திமணி ஆசிரமத்தில் அவன் படிக்கிறன்னு ஒரு பெயர் இருக்கிறதானே ஒரு வரான தவிர சர்டிபிகேட்டுக்கு அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நீர் பண்ணிடும் அப்படின்னா. கண்ணன் ஏதாவது சொல்லும் போது வாத்தியாரோட சொல்ல கண்ணன் சொல்ல நீர் என்ன விஸ்வாமித்திர சிருஷ்டி தனியா பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அது போல இவர் இந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் ஆளவந்தாரிடத்தில் கேட்டதே சொன்னோம் அப்படின்னு அவர் சொல்றார். திருமலை ஆண்டான். அப்ப திருமலை ஆண்டான் அவர் சொல்லும் போது அதுக்கப்புறம் திருமலை ஆண்டானும் ஆளவந்தார் சந்திக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் விச்சேதமாக அவருக்கு நமக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் அர்த்த விசேஷத்துல அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, அவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், இப்படி ஆளவந்தார் சொல்ல அடியேனும் கேட்டிருக்கிறேன், ஆகவே எம்பெருமானார் சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னப்பறம் அதுக்கப்புறம் திருப்பி அவரை கூட்டு சக்கியம் பண்ணி மேலே அவருக்கு கண்ணன் எப்படி கத்துண்டானோ அதே மாதிரி நீ சொல்லிட்டே போவோம் அவருக்கு. அது ஒன்றும் அவர் நடுவில் குறுக்கிட்டா நீ ஒன்றும் பெருசுப்படுத்தாதியம் சொல்லிட்டு போன்னு சொல்றார். இப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த சகல திவ்ய பிரபந்தங்களுக்கும் தனியன்கள் அனாதி காலமே அனுசிந்திக்கப்பட்டு வருகின்றன. சில பிரபந்தங்களிலே 1-2 தனியன்களும், சில பிரபந்தங்களுக்கு பல தனியன்களும், நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000க்கும் 1 சம்ஸ்கிருதத்திலும் 6 தனியன், 1 சம்ஸ்கிருதம், மற்ற 5ம் தமிழிலே 5 இருக்கிறது. மாறன் பணித்த தமிழ் வரைக்கு ஆரங்கங்கூர் அவதரித்த திருமங்கையாழ்வார் செய்த பெரிய திருமொழிக்கு சம்ஸ்கிருத தனியன் 1ம் கலையாக கழித்தம்சம் கலிலாபாதி வாகனம். தமிழ் தனியன் 3மாக 4 தனியன்கள் அனுசந்திக்கப்பட்டு பெரும்பாலும் தனியன்களின் அந்தந்த திவ்ய பிரபந்தங்களின் பெருமை, அவற்றை அருளி செய்வதின் பெருமை,
அவர்கள் அவதரித்த தலத்தின் பெருமை முதலியவை சொல்லப்படுகின்றன. திருவாய்மொழி திணைகள் ஒன்றும் பெரிய திருமொழி திணைகள் ஒன்றும் வெகு விலட்சணமாக அமைந்திருக்கின்றன. அது என்ன விலட்சணம் அப்படின்னா, ஏந்த பெருங்கீர்த்தி ராமாஞ்ச மனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆர்ந்த பெருந்தீர் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதந்தரைக்கும் பேராத உள்ளம் பெற. இந்த தமிழுக்கு இவா செந்தமிழ் இப்ப சொல்றாரு, அப்பவே அவர் சொல்லிட்டு செந்தமிழ் வேதந்தரைக்கும் பேராத உள்ளம் பெற என்று இந்த திருவாய்மொழிவத்திற்கு வாச்சோவிதமா வரணும் என்றால் எம்பெருமானுடைய கிருபை வேண்டாம், எம்பெருமானாருடைய கிருபை வேணும். அதே மாதிரி திருமொழிக்கும் அப்படிதான். எங்கள் கதியே ராமாஞ்ச முனியே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கை கோணி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா என்பதாக இந்த இதிலும் திருமங்கையாடிய பெரிய திருமொழி ஆயிரத்தையும் தரிக்க வல்ல மனத்தை தந்திரல வேணும் என்று எம்பெருமானை நோக்கி பிரார்த்திக்கிறது. ஆக இவ்விரண்டு தடயங்களும் விசேஷித்து மனதில் மனனம் செய்யும் காலங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்ததொரு பரமானந்தம் விளைவதோடு எம்பெருமானாருடைய ஒப்பற்ற ஒரு பெருமையும் நமக்கு அறியப்படுகிறது. பிரபந்தங்களுக்கு இருக்கும்படியான இந்த பிரபந்தங்களிலே நெஞ்சிலே நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்று இந்த எம்பெருமானுடைய இதெல்லாம் எம்பெருமானை பற்றி பாடின பாசுரங்கள். ஆனால் எம்பெருமானாருடைய கிருபை இருந்தால்தான் இந்த தங்குமனம் நீ எனக்கு தா, இதையெல்லாம் என் மனத்திலே நான் தரிக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த மனதை நீ எனக்கு தந்திரல வேண்டும் என்று இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இப்படி எம்பெருமானாருடைய பாசுரங்கள் எம்பெருமானுடைய கிருபை இருந்தால்தான் ஒருவருடைய மனசிலே அது தங்கும். அப்படி அது தங்கினால்தான் அதற்கப்புறம் அதுல என்ன வேதாந்த அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதாக தெரிய வரும். ராமானுஜருக்கு எல்லாம் தெரியும், ஆனா சாமானியர்களுக்கு தெரியாதே. முதலே நொற்று போட்டா அப்போ நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்போ காயா இருக்கும்போது அதை கடிச்சா கனியினுடைய ருச்சி தெரியுமா? அது நன்னா பக்குவமாக வளர்ந்து அது கனிந்து அதுக்கும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆகவே இந்த தமிழ் பிரபதங்களை நாம் நன்றாக கசர கற்று அதற்கு பிறகு நமக்கு அதனுடைய ருச்சியை அனுபவிக்கும் போதுதான் அந்த தமிழ் பிரபந்தங்களை சொல்லும் பொழுது இந்த வேதாந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது அது வேதமாக இருந்தாலும் சரி பிரம்மசூத்திரத்திலே சூத்திரமாக இருந்தாலும் சரி இதற்கு இந்த இடம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆஸ்வாதமே ஒரு தனி ஆஸ்வாதமாகும். ஆகவே இந்த திவ்ய பிரபந்தங்கள் ரொம்ப முக்கியம் என்பதை சுவாமி தேசிகரும் பல இடத்துல காமிக்கிறார். பொய்தமொழி பூதத்தாழ்வ பேயாழ்வார் என்ற பாசுரத்திலே கடைசியிலே செய்ய தமிழ் மலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்பதாக இதுதான் ஒரு தெளிந்த நீரோடை. திருவாய்மொழி சேவிச்சான்னா அப்படியே ஒரு தெளிந்த நீரோடையில ஜலமானது அப்படியே தெளிவா ஓடுறாப்புல உயர் நலம் உடையவன் இவனவன் அப்படி ஆற வச்சா கடைசி அவாவரை சூழ் அரிய இணை அலத்தி அப்படி வரையும் அப்படி தெளிந்த நீரோடையிலே ஜலம் ஓடுகிறார் போல அப்படி பிரவாகமாக அப்படியே ஓடும். அதுல எல்லா சர்வோஜிதம் சர்வார்த்தகம் சர்வோ வாங்மையும் இருக்கிறதுனால அந்த செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு இதை தெரிந்தால்தான் நமக்கு பிரம்மசூத்திராதிகள் இப்ப பிரம்மசூத்திரம் சம்ஸ்கிருதம் இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா கூட சில சப்தங்கள்ல பல அர்த்தங்கள் உண்டு. அது எல்லா வித்வானுக்கும் தெரியாது. ஒரு இடத்துல இப்படி அர்த்தம் பண்ண வேண்டும், ஒரு இடத்துல அப்படி பண்ண வேண்டும். சமாசம் வரும்போது ஒரு இடத்துல தத்துவ சமாசமாக சொல்ல வேண்டும், ஒரு இடத்துல பகுரியாக சொல்ல வேண்டும். இதற்கு வியாகரணம் வேண்டும், அப்புறம் தர்க்கம் வேண்டும். அந்த இடத்துல நமக்கு அந்த சாதுரியமாக சொல்லக்கூடிய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது வேண்டும், இதெல்லாம் வேணும். ஆனால் இது செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள், அதெல்லாம் தெரியாத மரநிலம், இது தெரிந்த மரநிலம். ஆகவே இதற்குத்தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகரும் பல இடங்களில் இதிகாச புராணத்தை கொண்டு உபனிஷத்துக்கும் தாற்பயத்தை ஆழ்வார்கள் சீர்திருத்தத்தை கொண்டு அறிவதே மிகச்சிறந்தது என்பதாக காட்டியுள்ளார்கள். உபனிஷத்து அர்த்தங்களிலும் ஆழ்வாருடைய சீர்சக்தியை வைத்தே காட்ட வேண்டும் என்பதாக உபயகலையாருக்கும் ஒரு அபிப்பிராயம். ஆலவந்தா ஸ்தோத்திரத்திலே மாதாபிதா யுவதயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஆழ்வாரை இறங்கினார். அந்த ஸ்தோத்திர பாஷ்யத்திலே மாதாபிதா யுவதயஸ்தனையா விபூதிகள் இருக்கும் சர்வம் ஞானம் அத்தியஸ்வராமம் சிவத்தங்கரையிலும் பிரணமாமி மூர்க்கனா அப்படின்னு இந்த இங்கே இந்த தனியில யாரை கொண்டாடுறா? வகலாபிராமன் வகலாபிரானந்தை கொண்டாடுறார்.
அந்த ஸ்தோத்திர பாஷ்யத்திலே அந்த ஸ்தோத்திரத்திற்கு ஆளவந்தா ஸ்தோத்திரத்துக்கு சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்திலே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளை மணிப்பிரவாதத்திலே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி தேசிகன் வியாக்கியானத்திலே அந்த இடத்துல எடுத்து காட்டுகிறேன். அத எதை மதாபிதா அந்த இதுக்கு அத பராசர பிரபந்தாதவி வேதாந்த பராசர மகரிஷி படித்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே காட்டிடம். அத பராசர பிரபந்தாதவி வேதாந்த ரகசிய வைசாத்திய ஹேதுபூதைகி சத்யகா பரமாத்மனி சித்தரஞ்சகதமைகி சர்வ உபஜீவேகி உபபிரம்மைகி மதுகர விவருதிகி சம்பிரதாய பரம்பரையா நாதமுனே அபியுபகார்த்தம் கால விபகற்பேவி பரமபுருஷ சங்கல்பாத்து கதாச்சித் பிராதுர்பூயா சாட்சாதவி சர்வ உபனிஷத் சாரோ உபதிஷ்டாராம் பராங்குச முனிகி மாதாபிதா இத்தியாதி சித்த பகவஸ்வாத்திய திருஷ்டியா பிரணமதி மாதேவி என்பதாக அங்கு வியாக்கியானத்திலே எடுக்கிறார். என்பவை அங்குள்ள ஸ்ரீசுக்திகளின் பராசர மகரிஷியின் விஷ்ணு புராணத்தை காட்டிலும் வேதாந்த ரகசியார்த்தங்களை மிக தெளிவாக காட்டுகின்றன ஆழ்வாருடைய அருள்ச்சிகள் என்பது இங்கு ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த பராசர பிரபந்தாதியிலே வேதாந்தத்தை காட்டின இதை இந்த மாதாபிதாய் போதில சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களுக்கு புரியும். அந்த அர்த்தத்தை அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதிலே தமிழ்லே பிறகு பகவாபுரனுடைய பெருமையை மாதாபிதா யுவதயஸ்தரையா யுபோதிகி சர்வம்ய தேவ நியமேன முதன்மையானாம் ஆத்தியஸ்தன குலபதே வகுலாபிராமம். வகுலாபிராமன் தான் ஆத்தியஸ்தன குலபதி அப்படிங்கிறத காட்டுகிறார். இப்படி எதிராஜ சப்தம் நம்மாழ்வாரே சுவாமி தேசிகன் காமிக்கிறார். எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுலா மோத வாசிதம் என்பதாக காமிக்கிறார். இப்படி பாதுகா சகஸ்ரத்திலும் இந்த எதிராஜ சப்தத்திலையும் ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலும் சுவாமி தேசிகனுடைய தமிழ் திவ்ய பிரபந்தங்களிலே தேசிய பிரபந்தத்திலும் இப்படி ஆழ்வாருடைய பிரபாவம் தான் முக்கியம் என்பதாக காட்டி இப்படி பாதுகா சகஸ்திரம் நிறைய இடத்துல அவர் பாதுகையுமே எம்பெருமானுடைய ஸ்ரீசரோவனுக்கு தானே பாதுகை. இப்படி அபினிவேசம் தேசிகளுக்கு உண்டு. இந்த சீவன் நாதமுனிகள் ஆரம்பிய ஆளவந்தார் எம்பெருமானார் ஆழ்வார் பட்டர் முதலான பூர்வாச்சாரியர்களும் ஆழ்வார்கள் ஸ்ரீசக்திகளை கொண்டே நமக்கு தத்துவ நிர்ணயங்களை பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு இந்த சம்ஸ்கிருத வேதமான வேதமும் வேறு இதிகாச புராணங்களும் 18 வகையான எல்லாமே உத்தேசம்தான், நமக்கு தியாஜ்யம் கிடையாது. அதிலே புராணங்களிலே சாத்விக புராணம் என்றும் தாமச புராணம் இடத்துல நம்ம மற்ற புராணத்தை வச்சுட்டு இருக்கா. நம்ம விஷ்ணு புராணத்தை பிராதானியமாக வைத்துக் கொண்டிருக்கோம். இப்படி பிரம்மசூத்திரங்கள் என்ன, வியாசாதிகள் ஏற்பட்ட ஸ்ரீராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், புராணங்கள், வேதம், இதிகாசம் இது எல்லாம் நமக்கு இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை எதை வைத்து நிர்ணயம் பண்ண வேண்டும். பிரம்மசூத்திராதிகள் இருந்தாலும் சூத்திரம் என்ன, விருத்தியம் என்ன, அது பாஷ்யம் என்ன, எதா இருந்தாலும் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவ என்பதாக காட்டுகிறார். பாஷ்யக்காரர் யாரு? பாஷ்யக்காரன்னு எல்லாருமே பாஷ்யக்காரர் தான். நம்ம சம்பிரதாயத்தை பாஷ்யக்காரன்னு உடையவ சொல்றோம். பதஞ்சலி பாஷ்யக்காரர் இல்லையா? பதஞ்சலி பாஷ்யக்காரர் தான். மீமாசா சூத்திரம் எழுதி மீமாசா பாஷ்ய சாவர பாஷ்ய எழுது அவர் பாஷ்யக்காரர் இல்லையா? அவர் பாஷ்யக்காரர் தான். மது பாஷ்ய அவர் பாஷ்யக்காரர் தான். சாங்கர பாஷ்ய அவரும் பாஷ்யக்காரர் தான். ஆனா நம்ம மதத்துல பாஷ்யக்காரர் தான். அதனாலதான் பாஷ்யக்காரன்னு தனியா சொல்லாம இது யாரை சேர்ந்தவர்னா எம்பெருமானார் செத்தான் அடியேன் ராமானுஜதாசன். எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமானார் பேரிட்டு நாட்டு வைத்தார் அம்புவியோர் இந்த செயலறிக்கைக்கான இது எம்பெருமானார் தரிசனம். பாஷ்யக்காரர் தரிசனம் சொன்னா தப்பு இல்லை. ஆனா பாஷ்யக்காரர்னு சொல்லிட்டா எத்தனையோ வித பாஷ்யக்காரர் வருவா வரப்போறா. ஆகவே நமக்கு பாஷ்யக்காரர் என்பது எம்பெருமானார் ஒருவர் தான். ஆகவே பாஷ்யக்கார சம்பாவனைன்னு கிடையாது. தங்களார் சொல்ல மாட்டேன், எம்பெருமானார் சம்பாவனை அப்படிதான் சொல்லுவார். பாஷ்யக்காரன்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா எமக்கு எம்பெருமானார் தான் உத்தேசியம். ஆகவே இந்த பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கு விடுவார். எது கொண்டு திருவாய்மொழியை கொண்டு. ஆகவே இந்த பிரம்மசூத்திரத்திற்கு வியாச சூத்திரத்துக்கு அந்த விருத்திகாரருடைய இதை பார்த்து அதற்கு பாஷ்யம் விடும் பொழுது, பாஷ்யம்னா உரை,
பாஷ்யங்கிறதுக்கு லட்சணம் இருக்கு. பாஷ்யம் என்னன்னா சூத்திரபதானி வர்ணேந்தே சொபதானிச்ச வர்ணேந்தே சூத்திரம் சூத்திர விதோ சூச்சனாத் சூத்திரம்னு சூத்திரத்துக்கு சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறத சூத்திரம். சூத்திரம்னா ஃபார்முலா. அதோ பிரபஞ்ச ஜிக்ஞாச அனாவர்த்திய சத்தாத் அனாவர்த்திய சத்தாத் அப்படின்னு முதல் சூத்திரம் கடைசி சூத்திரம். இப்படி எல்லா பிரம்மசூத்திரத்தை பொறுத்தரும் ஆத்துல ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஃபுல்லா சூத்திரத்தை பாராயணம் பண்ணணும்னா 20 நிமிஷம் 1/2 மணி அதுக்குள்ள முடிஞ்சிடும். இது பண்ணினா வேதத்தை போல சொன்ன பலன் உண்டுன்னு சொல்லுவா. அது பண்ணா நல்லது. சில பேர் பண்றா, யாருக்கு முடியுமோ பண்றா. இப்படி இந்த சூச்சனாத்து சூத்திரம்னு பெயர். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது அது சூத்திரம். அந்த சூத்திரத்துல என்ன சொல்றது அப்படிங்கிறது அது விருத்தி. அது என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றது. அந்த சூத்திரத்திற்கும் விருத்திக்கும் சேர்ந்து இதுல இந்த மாதிரி அபிப்பிராயம் சொல்றது பாஷ்யம். இப்படி பாஷ்யம் பாஷ்ய விதோ விது சூத்திரார்த்தே வர்ணதே ஏன பதிகி சூத்திர அனுசாரிபிகி சொபதானிச்ச வர்ணந்தே பாஷ்யம் பாஷ்ய விதோ விது அப்படின்னு சூத்திரத்தோட எழுத்தையும் அக்ஷரத்தையும் அந்த பதத்தையும் எடுத்து காட்டி சொல்றது, அதை விவரணம் பண்றது பாஷ்யம் அப்படின்னு பாஷ்யத்துக்கு லட்சணம். அப்பேற்பட்ட பாஷ்யங்கள் பல பேர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். நமக்கு வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யக்காரருக்கு முன்னே அவர் இருக்கிறார். திரமிடாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்திருக்கார். திரமிடாச்சாரியர் டக்கர்னு ஒருத்தர் இருந்திருக்கார். டக்க திரமிடாச்சாரிய பிரபுதிகி அப்படின்னு அவளுடைய பூர்வாச்சாரியானாம் சுரட்சிதாம், அவள்லாம் நமக்கு சுரக்ஷா பாஷ்யக்காரர்கள் கிடைச்சி அவாஞ்சருக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவர் சொல்லியிருக்கார். ஆனா அவர் பார்த்திருப்பதோ இல்லை கேட்டிருப்பதோ தெரியல. அதனால அவருக்கு முன்னாடியே எனக்கு பாஷ்யங்கள்லாம் இருந்திருக்கு. அதை அனுசாரம் பண்ணி நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவார். இது கொண்டுன்னா இது கொண்டு இந்த திருவாய்மொழி கொண்டு. திருவாய்மொழி இல்லாட்டா பாஷ்யக்காரர் ராமாஞ்சர் பாஷ்யத்தை பண்ணியிருக்கவே முடியாது. பண்ண முடியும். பண்ணியிருந்தா இதுல ஏற்பட்ட ரசானுபவம் இப்ப நமக்கு கிடைக்கிறது. அது ராமாஞ்சருக்கும் கிடைச்சிருக்காது. மற்ற எல்லாரும் பண்ணினா அதுனா நிறைய இடத்துல எடுக்கிறார். மத்வர் இப்படி சொல்றார். கீதா பாஷ்யத்துல அன்னைக்கு உபன்யாசத்துல நிறைய நாங்க சொன்னேன். இவ்வளவு விஷயமும் நீ உங்களுடைய தலைப்புக்கு முன்னுரையா அமைஞ்சிருக்கு. நம்ம என்ன முன்னுரையே இவ்வளவு இருக்கு. இது விஷயத்துக்கு வரும் அப்படின்னு சுருக்கமா சொல்றேன். ஏன்னா ஆரம்பத்துல சொல்லி சதுசூத்திரிய சொல்லி கடைசியா அனாவர்த்தி சப்தா சொன்னீங்கிறதுனால நான் சொல்றேன். முன்னுரையே இவ்வளவு தூரம் ஆகிட்டாங்க. ரசமா இருக்கு. ஒரு இதுவும் இல்ல. முன்னுரையே இப்படி இருக்குங்கிறதுனால எந்தெந்த இடத்துல அப்படி சொல்றாருங்கிறதுக்கு நேரம் வரும். நேரம் இல்லைங்கிறதுனால நேரம் வரும். ஆமா ஆமா. மணியே இப்ப 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3/4 மணியில முடிச்சிடும். அந்த விஷயத்துக்கு வருது. 1 மணி நேரம் எடுத்ததுனால எனக்கு சந்தோஷம். ஆனா இவ்வளவு முன்னுரை இருக்குன்னு எனக்கு சந்தோஷம். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கு விடுவார் அப்படின்னா இது கொண்டு இந்த திருவாய்மொழியை கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒழுங்கு விடுவார். அதுக்கு என்ன மூலம் என்ன? அது விதேச்சகா என்ற பரமாச்சாரிய வச்சனம் என்பதாக எடுக்கிறார். இப்படி இது ஒவ்வொரு இடத்திலுமே இது பாஷ்யத்தினுடைய வைலட்சண்யமும் பகவத் பாஷ்யக்காரனுடைய வைலட்சண்யம், ஆழ்வானுடைய சீசக்திகள், இந்த தைத்திரோபனிஷத்துக்கு திருவாய்மொழியை பற்றி ஓதி இருப்பது இத கீதா பாஷ்யம் போட்டோ எடுக்க ஒரு நிமிஷம் பிடிச்சது போட்டோ எடுக்க. இன்னொரு புத்தகம் உபநிஷத் அந்த இன்னொரு 3வது புத்தகம் அது ரெண்டு ஒண்ணுதான். அது ரெண்டு ஈஷாதி வேற. அது அவசியம் வரும். சரி சரி. இவ்வளவு இவர் இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு பெருசா இருக்கு. எப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரே ஒண்ணு முடிச்சுதான் முடிச்சிடுறேன். என்ன விஷயம் நீ இவ்வளவு சொன்னதும் இதுக்கு முன்னுரையா தான் இருக்கு. பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவார் அப்படின்னா இது கொண்டு திருவாய்மொழி கொண்டு அந்த திருவாய்மொழி கொண்டு எப்படி ஒருங்க விடுவார் என்பதை 2-3 இடத்துல காமிச்சு அதையன் சமாபனம் பண்ணிக்கலாம். 2-3 இடம் 10 இடம் காட்டும். அது எப்பயோ பெருமாள் சௌரியம்
ஸ்ரீபாஷ்யத்திலே உபக்கிரமத்திலே அகில புவன ஜென்ம சேனபங்காதிலே என்ற மங்கள ஸ்லோகத்திலே மங்கள ஸ்லோகத்திலே கடைசியில அனாவர்த்தி சப்தாது என்கிற கடைசி சூத்திரத்திலே சரமசூத்திர பாஷ்யத்தையும் சதாச்சாரிய சந்நிதியிலே கேட்க பாக்கியம் பெற்றவர்களுக்குத்தான் ஆழ்வார் திருவடிகளே எம்பெருமானாருக்கு இருக்கும் பிராமணிய அதிகாரம் தெரிய விறகுண்டு. இவ்வுபக்கிரம உபசம்ஹாரங்களில் ஆழ்வார் அருளிச் செய்த மகார்த்தங்கள் வெளியிடுதலும் ஆழ்வாரை புகழுமாகிய 2 விஷயங்கள் உண்டு. அதில் அகில புவன ஜென்ம சேனபங்காதி லீலே என்ற ஸ்லோகத்திலே 2 விசேஷ அர்த்தங்கள் முதலிலே சொல்கிறோம். ஆழ்வார் அருளிச் செய்த மகார்த்தங்களை வெளியிடுவதாய் விஷயத்தை முன்னே கேள்வி. ஸ்லோகத்தின் முதல் பாகம் அகில புவன ஜென்ம சேனபங்காதி லீலே என்பது. இதில் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே இத்தியாதி உபனிஷத்து சித்த வாக்கியத்திலே ஜன்மாதி அதிகரண பாஷ்ய பிரபஞ்சிதமாய் உள்ள ஜகத் ஜன்மாதி ஸ்திதி லயங்கள் அருளி செய்யப்பட்டன. ஜகத்து ஸ்திதி ஜென்ம லயம். ஜென்மனா பிறக்கிறது, லயம்னா முடிகிறது. ஸ்துதியாவது ரக்ஷணம், காப்பாற்றுறது. இதுவும் முதல் பாகத்தில் சொல்லியாயிற்று என்பது ஸ்பஷ்டம். இப்படி இருக்க அகில புவன ஜென்ம சேன பங்காது லீலை இது முடிஞ்சிருக்கு. ஸ்திதி ரக்ஷணம் அருளிச்செய்யப்பட்டது. வினதவித பூத விராத ரக்ஷைக தீட்சைன்னு அடுத்ததுல சொல்ற. முதல் பாதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற ஸ்லோக பூர்ணார்த்தமாக இந்த தனி விசேஷம் அகில புவன ஜென்ம சேன பங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்ததுல விவித பூத விராத ரக்ஷைக தீட்சைன்னு சொல்றார். இப்படிப்பட்ட சூக்தி விநியாசம் நம் ராமாஞ்சரிடத்திலே தவிர இதரிடத்திலே கிடையாது. அது எப்படின்னா, ஆழ்வார் அருளிச்செயலை அடியொற்றியே இந்த விசேஷம் விட்டருளினார். அது எங்கனே என்ன, ஆழ்வார் திருவாய்மொழியிலே எளிவரும் இயல்பினன் என்கிற பாட்டு. அந்த எளிவரும் இயல்பன் என்ற பாட்டில் ஒளிவரு முழுநிலம் முதலில கேடில என்று காமிக்கிறார். இப்படி அபரிவிதமான கல்யாண குணங்களை உடையவனை சொல்லி உடனே வீணான் தெளிதிரு நிலைமைகளது ஒளிவிலன் என்கிறார். இப்படி மோட்சமாகிற தெளிந்த நிலத்தை தருவதான சுபாவத்தை, அந்த மோட்ச பிரபாவத்தை எப்போதும் உடையவன் என்பது இதனுடைய பொருள். இங்கே நம் ஆச்சாரியர்கள் ஒளிவரும் முழுநலம் என்றதிலேயே மோட்சப்பிரவதத்வாதி இந்த குணமும் அடங்காதோ? ஒளிவரு முழு நலம் அப்படின்னா ஒளியை உடையவன், முழு நலத்தை அளிக்கக்கூடியவன். முழு நலம்னா எது நலம்னா அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறது தான் முழு நலம். அப்படி ஒளிவரும் முழு நலத்தை கொடுக்கிறான், நலத்தை கொடுக்கிறான், நன்றாக அவனை வைத்திருக்கிறான் அப்படின்னா மோட்சப்பிரதத்தை கொடுத்து விட்டான் என்றால் மோட்சப்பிரதத்தம் அவனை தனியே சொல்ல வேண்டுவது குணமாகையாலே சொல்லுகிறார் என்று அங்கே அருளை செய்கிறார். இப்படி மோட்சப்பிரதத்தை தனிப்பட்டு அருளை செய்தவர் நம்மாழ்வாரே ஆழ்வார். ஏன்னா ஒளிவரும் தனிநில எளிவரும் இயல்பினன் ஒளிவரு முழுநிலம் முதலில கேடியில வீடா. வீடுல மோட்சம். அது சொன்னார் இல்லையா, வீடு முன்மொத்தமும் வீடு செய்து அப்படின்னு. வீடுன்னா மோட்சம். இப்படி மோட்சப்பிரதத்தை தனிப்பட்டு அருளி செய்தவர் நம்மாழ்வார் தான். என்ன உங்க புரோஜனம்னா விடுமின் விடுமின் அப்படின்னா எதுக்கு? மோட்ச பிரதார்த்தம். இங்கு அருளி செய்வது 2ஆம் பதத்தில் 2ஆம் திருவாய்மொழியிலே அனைவது அரவணை மேல் பூம்பாகம் பாய்வது என்கிற பாசுரம். அந்த திருவாய்மொழியிலே மோட்ச பிரதத்தை விசேஷமாக அருளி செய்கிறார் சுவாமி தேசிகனும். திரவிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளியிலும் அதனுடைய சாரத்திலும் இந்த திருவாய்மொழிக்கு மோட்ச பிரதாத்மே அனுபாதியம் என்பதாக காமிக்கிறார். இப்படி மோட்ச பிரதத்தை ஆழ்வார் தனிப்பட்டு அருளி செய்திருப்பது கொண்டு சுவாமி ராமானுஜனும் விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சை. பிராத ரக்ஷை அதே அவனுக்கு. இவனுக்கு என்ன தீட்சைன்னா, இவனுக்கு என்ன வேலைன்னா, இவன் கடையில இருக்கிற ஒருத்தவனுக்கும் வீடு கொடுக்க வேண்டும், எல்லாருக்குமே வீடு கொடுக்கணும். அதனாலதானே மண்டிட்டு கிடைக்கிறார். ஒரு திபதேசத்துல எம்பெருமான் எதுக்கு இருக்கிறான்னா காலங்காலமா இருக்கிறான்.
மணிமாங்காய் இட்டு எல்லாரையும் இவனை அழைத்து கடைசியில அவன் இந்த ஜகத்தை பிரயோகத்தை கொண்டு முடிப்பான். அத்தனை பேரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக எல்லோருக்கும் மோட்ச பிரதாத்துவே கொடுக்கணும். ராஜரக்ஷைக தீட்சை என்று வினத விவித பூத ராஜரக்ஷைக தீட்சை என்பதனால் இதை தனிப்பட்டு அருளி செய்தார். அதைத்தான் ஆழ்வார் அங்கே எழுவரும் இயல்பு பாசுரத்திலே அவனுக்கு வீடு தரணும், தம் வீடும் திருத்தி ஒரு நாயகமே என்பதாக காமிக்கிறார் மேலே. அப்படி வீடு கொடுப்பதே இவனுக்கு இருப்பதனாலே, அதை ஆழ்வாருடைய பாசுரத்தில் இருப்பதனாலே தான் உடையவருக்கு அந்த மங்கள சோகத்திலே வினித பூத விராத ரக்ஷைக தீட்சை அந்த வார்த்தை அப்படியே விழுறது. அதே விராத ரக்ஷைக இதே அவர்களுக்கு ரக்ஷைக தீட்சைன்னா கங்கணம் கட்டின்னு இருக்கான். கங்கணம் கட்டி இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். இதை திருவாயுமிலிருந்தே கிரகித்தார் என்று சொல்லணும்னா அது எப்படி உபனிஷத்தை கிரகிக்க முடியாதோ? இது திருவாயுமொழின்னு தான் சொல்லணுமோ? அப்படின்னா இவர் சுதப்பிரகாசிகளை சேவித்தால் இதில் வைச்சத்தியம் நமக்கு நன்றாக புரியும். மோட்ச பிரதோகத்தை சேம சப்தத்தாலாவது பங்க சப்தத்திலாவது அந்தர்பாவியம் செய்து விடலாம். ஆனாலும் இந்த மோட்ச சப்தத்தை என்ன சேம பங்க இதுல அந்தர்பாவியம் பண்ணலாமே, சாஸ்திரத்திற்கு இது பரம பிரயோஜனமாகியாலே தனிப்படவே சொல்ல வேண்டியதாயிற்று என்று அருளி செய்கிறார். இதற்கு ஆளவந்தாருடைய ஜெகத் உற்பத்தி ஸ்திதி பிரணாசம் சம்சார விமோச்சனகா ஜெகத் ஜென்ம ஸ்திதிஸ்தன்ம மகானந்தகா என்ற சீசத்திலேயே பிரமாணமாக எடுத்து காட்டி ஆளவந்தாரும் இதை காட்டுகிறார். மகானந்தகா என்ற சீசத்திலே பிரமாணமாக காட்டி ஆளவந்தார் ஆழ்வார் சீசுத்தியை அடியொற்றி அருளி செய்வர் என்பது நிருபதேசம். ஆளவந்தார் சொன்னார்னா ஆழ்வாருடைய திருவாய்க்கு தானே அவரும் சொல்லுவேன். நொத்த நுண்பிலே நுண்ணறிவிலே ஆயிரம் நான் உன்னை விட்டு ஆட்டகருக்கிலே அப்படின்னு ஆழ்வாருடைய சீசுத்தி வந்ததுன்னா ஆளவந்தாருடைய திருவாக்கிலே ந தர்மனிஷ்டோஸ்மி நஜாத்மவேதி ந பக்தி மானுச்சரணாரவிந்து கிஞ்சன்யா அனன்யகரன் தொத்தாதம் எல்லாம் நோத்துல உன்னுடைய பதிவத்தினுடைய சாரம் தானே இந்த ஆளவந்தாருடைய சீசுத்தி. ஆகவே ஆளவந்தாருக்கு அடி திருவாய்மொழி, எம்பெருமானாருக்கு அடி திருவாய்மொழி. ஆகவே திருவாய்மொழியிலே இவர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்குமா. புக்வா சதபதம் பிரிஜே அப்படின்னு ஒரு வாக்கியம். சாப்பிட்டோம்னா ஒரு 100 அடி நடக்கணுமா வாக்கிங் போகணும்னு. அது எதுக்கு அப்படி ராமானுஜர் சாப்பிட்ட நடந்து கொண்டிருப்பாராம். அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரா. வந்துட்டு இருக்கும்போது இவர் அனுசந்தானம் பண்ணி நடந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு கேட்டார், திருமாலிருஞ்சோலை பாசுரம் மனதில் ஓடுகிறதோ அப்படின்னு கேட்டாராம். திருமாலிருஞ்சோலை என்ன திருமாவளவன் நெஞ்சனைய புகழ்ந்தான் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அவர் அங்க நடந்துட்டு இருக்கார். அப்போ அவர் கேட்டார், அனுசந்தானம் திருவாய்மொழி ஆகிக்கொண்டு இருக்கிறதோ? அவர் பேசாம அப்படின்னா அப்போ திருமாலிருஞ்சோலை பாசுரம் அனுசந்தானம் ஆகிக்கொண்டு இருக்கிறோன்னு கேட்டாராம். ஆம் அப்படின்னாராம். இப்படி ராமானுஜருக்கு எப்பொழுதும் திருவாய்மொழியே மனதிலே ஓடிக்கொண்டு இருப்பதனாலே பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். இப்படி இதர மதஸ்தர்களும் கண்மைக்கும்படி எழுதின கிரந்தமாகையாலும் தமிழ் பாசுரம் எடுத்து காட்டாமல் அதை அனுசரித்தே சம்ஸ்கிருத பாஷையை எடுத்து காட்டினார். மற்றவாளுக்கு தமிழ் பாஷை சொன்னா புரியாது. ஆகவே தமிழ் பாசுரத்தில் உள்ள அர்த்தங்களை ஆளவந்தா ஸ்தோத்திரத்தின் மூலமோ மற்ற தேசிய ஸ்தோத்திரத்தின் மூலமோ அவர்களுக்கு நாம் விளங்க வைக்க வேண்டும் என்று சம்ஸ்கிருத கிரந்தத்தை தமிழ் பாசுரங்களை கொள்வது என்கிற பத்ததியை பாதுகேசரி சுவாமி தான் முதலே அவலம்பித்தார். இப்படி அவரை வெற்றியே தேசிகனும் கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகை சக்ஷந்தி ரச்சம் முதலான கிரந்தங்களிலே ஆழ்வார் பாசுரங்களே பிரஸ்தாபித்தார். ஸ்ரீபாஷ்ய சுதப்பிரகாசிக சகசிரநாம பாஷ்யாதிகளும் அர்த்தானுசந்தானம் அபரிமிதமாய் உள்ளது. ஆக ஆழ்வார் வெளியேற்று மகா அர்த்தத்தை அனுசந்தித்தே விவித பூத விராத ரக்ஷைக தீட்சை என்பதாக. என்ன தீட்சைனா இவனுக்கு வீடு கொடுக்கணும். இவனுக்கு வீடு கொடுப்பது வீடு முன் முத்தமும் எழுவரும் இயல்பன இயல்பன உடனே வீடான் தெளிவர் நிலையுவது ஒளிவிடர் வீடேதலும் தலங்குன்றமே அப்படின்னு வீடப்பத்தே சொல்றேன். அதே ராஜரக்ஷக தீட்சைங்கிற பதத்துல அந்த வீடு ஆழ்வாருடைய அனுசந்தத்தினாலே எம்பெருமானாருக்கு முதல் ஆரம்ப ஸ்லோகத்திலே இந்த பதம் இப்படி விழுறது என்பதாக காட்டுகிறார். இப்படி விசேஷத்தின் மற்ற விஷயத்தான் சிவபிரகாசிகளும் தத்துவம் நிறைய இடத்துல இது சொல்லிண்டே போயிட்டே இருக்கலாம். இப்படி பூத சம்பந்தி விராதோ பூத விராதகா அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீசுத்தி
சுதப்பிரகாசிகளே காமிக்கப்படுகிறது என்று சொல்லி, இப்படி சுதப்பிரகாசிகை என்ன, தேசிகரனுடைய எடுத்துக்காட்டுகள் என்ன, விதேனயத்தால் சுசீசுக்தி இல்லை என்று இவ்வர்த்தம் பசுர் மனுஷாக பக்ஷிவாய் இத்தியாதி சம்ஸ்கிருத பிரமாண சித்தமாயினம் சுவாமி எம்பெருமானார் ஆழ்வார் சீசுதலை கொண்டே அருளி செய்தார். திருவாய்வெள்ளை பிடித்தார் வீட்டிலிருந்து பெரிய வானல் நிலாவரேன்னு காட்டுறார். பெரிய வானல்களிலிருந்து மோட்சம், அது விராகரட்சைக தீட்சம் என்பதாக காட்டுகிறார். யமன்வேல் கேள்வியின் பிறப்பும் விடியவன் நகரத்து என்றும் சேர்தல் மாநிலவே என்றும் முதலான பாசுரங்கள் எம்பெருமானாருக்கு சிறந்த அஸ்தாபலமாக இருக்கிறது. இப்படி அதற்கு அடுத்தால் போல மூன்றாவது பாதத்திலே பிரம்மனை ஸ்ரீனிவாசே என்பதாக எடுக்கிறார். ஸ்ரீனிவாச சப்தத்திலே விசேஷித்த அவதானம் சொல்ல வேண்டும். அகில பவன இத்தியாதி ஸ்லோகத்தில் பாஷ்யத்திற்கு மூலமான சாரீர மீமாம்ச சாஸ்திரத்தில் சந்திரகம் செய்யப்படுகிறது என்பது முக்கியமான விஷயமாக இருந்தாலும், இந்த சாரீர மீமாம்ச ஒரு சூத்திரத்திலும் லட்சுமி சம்பந்தம் பிரஸ்தாபிக்கப்படவில்லை. எங்க பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கோ அது திருவாய்மொழி அகில இல்லை நிலை என்று பிரஸ்தாபிக்கப்படுகிறது. ஆகவே அப்படி இருக்க இந்த சுவாமி எதுக்கு என்று ஸ்ரீனிவாசே என்று அருளி செய்தார் என்று நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே ஆழ்வார்கள் கோஷ்டியிலே திருவில்லா தேவரை தேரேர் மேலே தேவு என்று ஆழ்வார்கள் திருவில்லா தேவரை தேரேர் மேலே தேவு என்ன, அப்படி திருவில்லா செல்வனா இட்டால் எப்படி திருவுக்கும் திருவாகி செல்வனை விட முடியுமோ? ஆகவே பிரம்மனை ஸ்ரீனிவாசே என்று பிரம்மசூத்திரத்தில் ஒரு இடத்துலயாவது லட்சுமி சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்க பிரதம ஸ்லோகத்திலே மங்கள ஸ்லோகத்திலே பிரம்மனை ஸ்ரீனிவாசே என்பது ஸ்ரீசப்தத்தை அங்கே காமிக்கிறார். ஸ்ரீசப்தம் இல்லாத கீதா சாஸ்திர கீதா பாஷ்யத்திலையும் ஆரம்பத்துல ஸ்ரீசப்தம் இருக்கிறது. ஆமா, அதுக்கப்புறம் மேற்கொண்டு 700 ஸ்லோகத்துக்கும் ஸ்ரீசப்தத்துல அன்வயம் இல்லை. நான் வாய்ச்சது ஞாபகம் ஸ்ரீசப்தத்தை முதலே காட்டுறாரு. அதனால அதனால திருவில்லா தேவரை தேரர் மீன் தேவு. அதனால அது ஸ்ரீசப்தம் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீசப்தம் அதான் ஆச்சாரியன் கைபுகுந்தால் திருமந்திரம் கைபுகும், திருமந்திரம் கைபுகுந்தால் பிராட்டு கைபுகுவார், பிராட்டு கைபுகுந்தால் எம்பெருமான் கைபுகுவார். பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா லட்சுமி சம்பந்தம் இல்லாட்டா நம்ம சம்பிரதாயமே வர்த்தமாயிடும். இதற்கு மேல் 4வது பாதத்திலே பக்தி ரூபா சேமுஷி பவது, சேமுஷி பக்தி ரூபான்னா பக்திஷ்ட ஞான விசேஷா என்பதாக வேதார்த்த சங்கிரகத்திலே சுவாமி எம்பெருமானார் எடுக்கிறார். என்று மம பக்திகி பவது மம பக்திரஸ்து என்று அருளி செய்தால் போதுமே. மம பக்தி ரூபா சேமுஷி பவது, அப்படி மம பக்தின்னு சொல்லாமே, மம பக்தி பவது மம பக்தி ரஸ்து எப்படின்னு சொல்லாம பக்தி ரூபா சேமுஷி பவது, சேமுஷி பக்தி ரூபா, சேமுஷி பக்தி ரூபா. சேமுஷின்னா ஞானம். அந்த ஞானம் எப்படி இருக்கிறன்னா பக்தி ரூபமாக இருக்கணும். பக்தி ரூப அனுபன்ன ஞானம். ஞானம் எப்படி இருக்குன்னா பக்தி வெறும் ஞானம் இருந்தால் போகாது, பக்தி இருக்கணும். அதனாலே பக்தி ரூபா சேமுஷி பவது என்றது எதுக்காக சொல்றாருன்னா திருவாய்மொழி பாசுரத்திலே மதிநலம் அருளினவன் என்று ஆழ்வார் மதிநலம் இருக்கோ இல்லையோ, அந்த மதின என்ன ஞானம். அது ஞானம் எப்படிப்பட்டது இருக்கணும்? பக்தி ரூப ஞானம். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அவிச்சின்ன தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூப பக்தி ரூபமாக இருக்கணும். அதை காட்டுவதற்காக மதிநலம் அருளினவன் என்பதாக மதியாவது ஞானம், நலமாவது பக்தி. ஞானமும் பக்தியும் உடையா என்ன ஞானமும் அனுஷ்டானமும் இருந்தால் ஞானம் அனுஷ்டானம் நன்றாகவே உடைய ஞான குருவை அடங்கத்தால் தேனார்கமல திருமாமகள் கொள்ள தானே வைகுந்தம் தரும். அப்படிங்கிறதுனால மதியானது ஞானம், நலமாவது பக்தி. ஞானமும் பக்தியும் ஆகிய இரண்டையும் தந்தான் என்று நிர்வகிக்கும் பண்ணணுங்கிறதற்காக நலமான மதியை தந்தான் என்று கொண்டு முளைக்கும் போது வைரம் பற்றி முளைக்கும் பதார்த்தம் போல பக்தி ரூபமான ஞானத்தை தந்தான் என்று முக்கியமாக நிர்வாகம் காட்டுவதற்காகவே எம்பெருமானார் இந்த அர்த்தத்தை திருவுள்ளம் பற்றி பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று அருளி செய்தார். இங்கு தலையான விஷயம் புத்திர் மனிஷா நிஷானாதீகி பிரஜா சேமுஷி மதிஹி என்பதாக அமரம். இது எல்லாமே மதி சப்தம். மதிக்கு என்னன்னா புத்திஹி மனிஷா நிஷானா தீஹி பிரஜா சேமுஷி மதிஹி, இப்படி எது சொன்னாலும் அதுக்கு ஞானம் தான் அர்த்தம். அமரகோசம் இப்படி சொல்றது மதியும் சேமுஷியும் பரியாயமே, பக்தியும் நலமும் பரியாயமே. ஆழ்வாருக்கு மதிநலம் அருளினன்
அருளினான் போலே அடியேனுக்கும் மதிநலம் மரணம் அருள வேண்டும் என்று எம்பெருமானார் திருவள்ளம் பக்தி சேமுஷி பக்தி ரூபா என்பதாக அகில பவன ஜென்ம ஸ்தேன பங்காதி லீலே வினத வீத பூத ராஜரக்ஷைக தீட்சே சுதிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதுமே பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்பதாக ஆழ்வார் அள்ளி செய்த மகார்த்தங்களை எல்லாம் இந்த ஸ்ரீபாஷ்ய உபக்கிரமத்திலே பிரதம ஸ்லோகத்திலே மங்கள ஸ்லோகத்திலே வெளியிட்டு அருளினார், நிரூபித்தும் காட்டினார். ஆழ்வாரை புகழ்வதாகிய விசேஷம் ஸ்ரீபாஷ்ய பிரபாவம் செய்வர்கள் முதல் நாளில் ஸ்ரீபாஷ்ய யாராவது பிரவச்சனம் பண்ணாங்கன்னா காலக்ஷேபம் சொல்லலாம்னா முதல் நாள் என்ன பண்ணணும், அகில பவன ஜென்ம ஆரம்பித்து லகு பூர்வட்சத்தம் வரையும் அதோடு நிறுத்துவா காலக்ஷேபத்துல. உபவேதாந்த சாகர இருப்பவர்கள் முதல் ஸ்லோகத்தில் மாத்திரம் சில பேர் 3 நாளும் அந்த ஸ்லோகத்திலே காலக்ஷேபம் சொல்வார்கள். முதல் நாளிலே அந்த மங்கள ஸ்லோகத்திலே சாரீர மீமாம்சா சங்கிரமா அர்த்தத்தை எல்லாம் உபபாதிப்பார்கள். 2ஆம் நாளிலே திருவாய்மொழி திவ்யார்த்தங்களை அதில் கமலும்படி அது சொல்வார்கள். 3ஆம் நாளிலே ஸ்லோகம் முழுவதும் நம்மாழ்வாரே பத்திரை ஸ்துதி என்று நிர்வகிப்பார்கள். அந்த நிர்வாகமே இங்கு சங்கேபமாக அந்த நாம் அகில பவன ஜென்ம இந்த அகில பவனங்கிறது கூட எதுக்கு அகில ஆசப்தம் முதல்ல போடணும், அகார வாக்கியமான எம்பெருமான். அதனாலே அகில நிகில பவனன்னு போடலாமே, நிகிலன்னா எல்லாம் அகிலன்னா எல்லாம், நிகில பவனும் போடலாமே, அகில பவனன்னு எதுக்கு போடணும், சகல பவனும் போடலாமே, சகல நிகழ அகில எல்லாம் ஒண்ணுதானேன்னா அகார வாக்கியமான எம்பெருமான். அந்த அகார வாக்கியமான எம்பெருமான் இருக்கிறதுனால தான் அங்கே அகில பவனன்னு போடுறார். அதனால ஆவூமா அமலாதிபிரான்னு அகாரம் உகாரம் அகாரம் அமரன் வந்த மதுரை அமலாதிபிரான் வந்த உள்ளத்தனாய் மந்திவாய் வரவேங்கிறார் ஆவு. அப்ப திருவாரூரை மட்டும் அப்படி இல்லைன்னா அதுதான் பிரதமத்திலே மாறாடு அங்கு அருளி செய்தார் இது என்பதாக அங்கே உயர்வர உயர்நலம் மேற்வர மதில் அடங்கும்போது அங்க ஆவூமா வரலையே அப்படின்னா அங்க ஆவூமா வராட்டாலும் அதை அந்த ஓங்காரத்தையே பிரணவார்த்தத்தையே அங்கே மாறாடி அருளி செய்தார், இதே மாத்தி போட்டு காமிச்சார் அவ்வளவுதான். இப்படி அகில பவன ஜென்ம ஸ்தேன பங்காதி இந்த விசேஷம் ஆழ்வாருக்கு ஆகும் போது 2 படியாக யோஜனையாம். அகில பவனங்களுக்கும் ஜென்மஸ்தேம மங்கங்களுக்கும் காரணபூதனான இந்த எம்பெருமானாலே லீலாரசம் அனுபவிப்பவர்கள் ஆழ்வார். ஆகவே அகில பவன ஜென்ம ஸ்தேன பங்கானாம் யகா ஆதிகி சர்வேஸ்வரா தேனசக லீலா எஸ்ய தஸ்மின் என்பதாக திருவாய்மொழியில் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி விளையாடாம் போதுமென போந்தோமை என்று பலவிதமான பல பாசுரங்கள் ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானுக்கும் நிகழ்கின்ற லீலைகளை கூறுகிறது. இது ஒரு யோஜனை. மற்றொரு யோஜனை அகிலம் புவனம் ஜென்ம ஸ்தேரபங்காதி லீலகா எஸ்ய என்று கொண்டு எம்பெருமானையே எல்லா வகையும் உடையான ஆழ்வார். அதாவது உண்ணுஞ்சோறு பருகுநீர் தின்னும் வித்தலை எல்லாம் கண்ணன் என்பதாக காட்டி கண்ணன் எம்பெருமானே கண்ணன் கண்ணன் என்றே மற்றொன்றிலே கண்டீரே கண்ணன் என்றிருந்தவர் இந்த நம்மாழ்வார் ஒத்தரை ஆனபடியாலே ஆழ்வார் ஒருவராய் ஆதலால் இந்த யோஜனையும் அந்த அகில பவன தேமனங்காத ஸ்லோகத்துக்கு பொருந்தும். வினத விகித பூத ராஜரக்ஷைக தீட்சை வினத வினித பூத ராஜரக்ஷைகத்துவம் எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டாலும் அனதிக்கவனீயம் ஹி சரணகிரகணம் என்கிற ஒரு நியாயம். மந்திராந்திர பிரக்கிரியாலும் அந்த ரக்ஷபாரதத்தை எம்பெருமானுடைய திருவடிக்கே வகிக்கும். அந்த திருவடிகளுக்கு ஸ்ரீ ஷடகோபன் என்றும் ஸ்ரீஷடார் என்றும் பாதுகை என்றும் நம்மாழ்வார் என்றும் நாம் திருநாமம் இட்டோவே. ஆகவே இந்த விசேஷனம் நம்மாழ்வாரிடத்திலே மிக வெளிதாக அன்வயிக்க குறைவில்லை. பாதுகா சகசத்திலே பிரபாவ பத்ததின்னு ஒரு பத்ததி. அந்த பிரபாவ பத்ததியிலே 42வது ஸ்லோகம். அந்த 42வது ஸ்லோகத்திலே ஜெகதாம் அபிரக்ஷனே திரியாணாம் அதிகாரம் மணிபாதுகே என்பதாக அந்த ஸ்லோகத்தை காட்டுகிறார். அந்த ஸ்லோகம் இங்கு அனுசந்தேயம். இந்த விசேஷணத்தில் ஆழ்வார் விஷயமான யோஜனையில் விவரிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவ்வாறு பல உண்டு. இதெல்லாம் எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே எம்பெருமானார் எம்பெருமானை பற்றியுள்ள திருவுள்ளத்திலே ஆழ்வார் திருவுள்ளத்திலே ஓடுகின்ற எல்லாம் இவருடைய திருவுள்ளத்திலே ஓடுகிறபடியாலே சுதி சிரசி விதித்தே. சுதி சிரசாவது உபனிஷத்து,
அதில் விசேஷண தீப்தர் ஆழ்வார். அது எங்கனே எண்ணில் தத்விப்ராசோ யோன்யவோ ஜாகிருவாம் சமந்திதே என்று இத்தியாதிகளை உபனிஷத்துக்குள்ள வாக்கியங்கள் ஆழ்வாரை என்றோ ஓதுகின்றன. இந்த வாக்கியம் எது சொல்றதுன்னா, இந்த வாக்கியம் ஆழ்வாரை பற்றியே ஓதுகின்றது என்பதாக காமிக்கிறார். அது எப்படி அப்படின்னா, ந சூத்ரா பகவன் பக்தாவிர் விப்ராகா பாகவதாக ஸ்ருதாக என்கிறபடியே விப்ரத்த சித்தி பெற்றவர் ஆழ்வார். ஆழ்வார் எப்பேற்பட்ட சித்தி பெற்றவர்னா, அவர் என்ன எப்பேற்பட்டவர் ஆழ்வார்? அவர் என்ன சித்தி பெற்றார் அப்படின்னா, விபன்யவகா பனகா ஸ்துலோ என்கிற தாதுவிலிருந்து நிஷ்பன்னமான சொல்லாகையாலே இது விசேஷித்து ஸ்துதிக்கை. ஆழ்வாருக்கு எப்படி ஞானம் பிறந்ததுன்னா, எம்பெருமானே மகன் வர மதிலன் அருளினான். அவர் பிறந்தார், சித்தத்தின் வயத்தில் சிறியது கிடந்தால் அது எத்தத்தின்னு எங்கே கிடக்கும்னா, அது என்ன தின்னு அத்தத்தின்னு அங்கே கிடக்கும்னா, அப்பவே அவருக்கு அவ்வளவு ஞானம் அவருக்கு. தேவில் சிறந்த திருமாலுக்கு தெய்வ கவிஞன் பாவில் சிறந்த திருவாய்மொழி பகற்பண்டிதனே என்று எம்பெருமானுக்கு தகுந்த ஸ்லோக ஆழ்வார். ஜாகிரவாம்சகா ஜாக்கிரகா கண்ணார கண்டு கழிவதோர் காதலட்டும் உண்டோ கண்கள் துஞ்சுதலோ என்று சொல்லி இந்நிலத்திலே உறக்கமற்று இருப்பார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு உறக்கம் உண்டா? எம்பெருமானுக்கே உறக்கம் கிடையாது. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அல்லவோ இவர். அவன் தூங்குறானா? ஜெகத் ரக்ஷகன், ஜெகத்தை எப்படி ரட்சிப்பதுன்னு எப்போதும் யோக சிந்தையிலே இருக்க கொண்டு இருக்கிறவன். ஆகவே சமிந்தரே என்ற விடத்து சம் என்ற உபசர்க்கத்தை அங்கே சேர்த்து நோக்கி இங்கும் விதித்தே என்று சோபர்க்கமாக அருளி செய்தார் இதே என்பதாக இதற்கு சுத்தியாம் தீப்தகா சுதி சிரசி விதீப்தகா என்பதாகவும் மற்றொரு விதமாக அர்த்தம் கொள்ளலாம். ஸ்ருதி என்பது எது? நமக்கு இங்கு ஸ்ருதி சுத்தியர்த்தம் எது? இங்க சர்வ உபனிஷத்து தாவோ. அதே மாதிரி எல்லா அர்த்தங்களுடையும் சகல உபனிஷத்து சாரம் திருவாய்மொழி. இப்ப சுதி சிரஸ் நமக்கு இப்ப என்ன? திருவாய்மொழி. சுதி சிரஸ் நமக்கு திருவாய்மொழியாக இருக்கிறபடியாலே அதில் தீப்தர் யாரு? சுதி சிரசி விதீப்தே. சுதி சிரசி சுதிக்கு சிரசமாக இருக்கக்கூடியது ஆழ்வார். விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. இங்க நமக்கு யாரு என்றால் அதில் தீப்தர், அதில் தீப்தராக இருக்கக்கூடியவர், சேஷ்டமாக இருக்கிற விளக்கொலியாக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். பதிகந்தோறும் நிகமன பாசனத்திலே குருகூச்சடகோபன் சொன்ன சிறுகூச்சடகோபன் பண் செய்த ஆயிரத்துள்ளிவை என்று சுதி சிரசமாவது கனவின் திருத்தாம்பு திவ்ய பிரபந்தம். சுதி சிரசாக இருக்கக்கூடிய, சுதிக்கெல்லாம் சிரசாக இருக்கிறது உபனிஷத்து. இங்க நமக்கு சுதிக்கு சிரசாக இருக்கு ஆழ்வார். அதுக்கு வேதங்களுக்கு சிரசாக இருப்பது உபனிஷத்து. ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழிக்கு சிரசாக இருப்பது கனவின் திருத்தாம்பு. அதனாலதான் கனவின் திருத்தாம்பு இஸ் தி கேட்வே ஆஃப் திருவாய்மொழி அப்படின்னா. திருவாய்மொழி ஆரம்பிக்கும் போதும் கனவின் திருத்தாம்பு இல்லாமல் திருவாய்மொழி இல்லை. முடியும் உபக்கிரம உபசம்ஹாரத்திலே கனவின் திருத்தாம்பு சுதி சிரசு விதித்தாக இருக்கிறது என்பதாக காட்டுகிறார். ஆக திருவாய்மொழி முடிவிலே நியமேன சிந்திப்பவர்கள் தான் ஸ்ருதி சிரசாயிற்று. அதில் விசேஷ தீப்தர் ஆழ்வார். அந்த பிரபந்தம் முழுவதும் ஆழ்வார் விஷயமே ஆதலால் அதில் விதீப்தர் என்று குறைவில்லை. எல்லாம் ஆழ்வாருடைய உன்னஞ்சோறு திண்ணுமித்திர எல்லாம் கண்ணன் நாமன் ஆழ்வார் எம்பெருமானே தானே ஆழ்வார். அவனை முன்னொரு சொன்னான், இவனை பின்னொரு சொன்னான் என்பதால்தானே சம்பிரதாயம். ஆகவே இந்த பிரம்மணி யாருன்னா அவன் தான் பிரம்மணி ஸ்ரீனிவாசன் என்று சொல்வதை போல இங்கே சர்வத்திர பிருகுத்த குண யோஜனேகி பிரம்ம சப்தா. சின்ன விஷயம் உண்டு. இல்ல இன்பத்தில் இத்தியாதியில இன்பத்தில் இறங்குதலில் இசையத்தில் இழாத பருவதில் ராகம் மாற்றில் தன்பத்தில் விளக்குதலில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் ஆக அந்த 10 விஷயமும் ஆழ்வாருக்கு எது பலவே ஞானம் இந்த மாதிரி இத்தியாதி 10 பாசுரங்கள் ஆழ்வாருக்கு, 10 விஷயங்கள் மதுரவி ஆழ்வாருக்குன்னு சொல்லி அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க உரை செய்தான். அருமுறைகள் தொல்வழியே நல்வழிகள் துணிவார் கட்சி. அந்த துணிவார் ஒரு பதம் அர்த்தம் என்னன்னா வீரா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வீரம், அந்த துணிவு,
என்ன எல்லாத்தையும் விடக்கூடிய துணிவு. தீரான அந்த தீரம், அந்த ஐம்புலங்களிலிருந்து விடுதலை ஆறதுதான் அதுலயும் பர்பஸ், இதுலயும் பர்பஸ். துணிவாக இருக்கேங்கிறது தான் தீராங்கிறது. பிரம்மணில நமக்கு என்ன சீனிவாசன் ஆழ்வார் தான் பிரம்மணின்றார். இதனாலதான் இதை கொண்டு வாக்கியக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கிடுவதாக சீவாக்கியத்தின்படி பிரம்மம் என்பது மிகப்பெரிய வஸ்து, பிரம்மனேங்கிறது மிகப்பெரிய வஸ்து. ஆழ்வார் பெரிய திருவந்தாதியிலே புவியும் இருவிசம்பும் நின்னகந்த நீ என் செவியன் வழிபுகந்து என்னுள்ளாய் அறிவென்று யான் பெரியன் நீ பெரியன் என்பதை யார் அறிவார் என்ற பாசகத்தினாலே மிகப்பெரியவனான எம்பெருமான் பிரம்மணி. அந்த எம்பெருமானையும் தமிழ் ஒரு முனையில் அடக்கி இருக்கையாகிய பெருமை நமக்கே உள்ளதென்று சோபத்தியோகமாக நிரூபிப்பதாக ஆழ்வாரை பிரம்மம் என்ன தட்டில்லை, ஆழ்வாரையே பிரம்மமாக சொல்கிறார். ஆழ்வார் தம்முடைய பிரம்மத்தத்தை தாமே உபத்தருளி இருப்பது விசேஷம். அந்த பிரம்மமானது தன்னை சொல்ல முடியாது. இது ஆழ்வார் பிரம்மமாக சொன்னாலே ஆழ்வார் நமக்கு திருவாய்மொழியை சகஸ்ரகிரியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்பாசனத்தின்படி எம்பெருமான் பிரம்மனாகவும் ஆழ்வார் பரபிரம்மனாகவும் தேறுதலால் இங்கு பரஸ்பின் பிரம்மணி அப்படின்னு ஆழ்வாரை சொல்லி அவனுடைய சிதையும் இங்கே காட்டுகிறார் என்றது ஆழ்வாருக்கு இது மிக மிக பொருத்தம். ஸ்ரீனிவாசே சதுநாகவர ஸ்ரீமான் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் ஸ்ரீமான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா இப்படி இத்தியாதி ஸ்தலங்களிலே பகவத் கைங்கரிய ருச்சியும் பகவத் பக்தியுமே ஸ்ரீயாக சொல்லப்படுகையாலே அந்த ஸ்ரீயானது ஆழ்வார் பக்கலிலே குறையற்றதாகையாலே ஸ்ரீனிவாசத்துவம் ஆழ்வாருக்கும் அனபாயம். ஆக இப்படிப்பட்ட ஆழ்வாரிடத்திலே நமக்கு பக்தி வேண்டிட்டாயிற்று. இனி இந்த உபசம்ஹாரத்திலே திவ்ய பிரபந்த விசேஷம் கமலுகிறபடியே ஆழ்வாருடைய பிரசம்சவர்களுக்கும்படியான உபாதிக்கப்படுகிறது அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். சாரீர மீமாம்சையிலே முடிவான சூத்திரம் என்னன்னா, முக்தி அடைந்தவனுக்கு மறுபடியும் இந்நிலத்திலே திரும்பி வருதல் கிடையாது. மீட்சி என்று வைகுந்த மாநகர் மத்தது கையது, மீட்சியே கிடையாது, புனராவர்த்தி கிடையாது. அங்க போறவன் திரும்பி வரதில்லை. அது அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தா. இந்த அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா வியாக்கியாரம் உடையவர் ராமானுஜர் எப்படி பண்றாருன்னா, மீட்சி என்று மீட்சியே கிடையாது, அங்க போனவாளுக்கு திருப்பி இங்க வர முடியாது. மற்றது கையது, மீட்சி என்று வைகுந்தமான கற்பது நம்ம அது நமது விதி வகையே. சரணமாகி திறந்தாளுக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்குங்கிறார். அது கொடுத்துட்டான்னா அங்க இருந்து மீட்சி கிடையாது. அது மீட்சி என்று வைகுந்தமானவர் மற்றது கையதுமே ஆழ்வார் காட்டுகிறார். அதைத்தான் இந்த கடைசி இதிலே அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்று சாரீர மீமாம்சா பாஷியத்தில் முடிவான சூத்திரம் முக்தி அடைந்தவனுக்கு மறுபடியும் இந்நிலத்திலே திரும்பி வருதல் கிடையாது என்பது தெரிவிக்க வந்தது. நச்சபுனராவர்த்ததே என்ற சாஸ்திரம் சொல்லி இருக்கையாலே திரும்பி வருதல் கிடையாது என்னும் இவ்வளவே சூத்திர விவக்ஷிதம். சங்கராச்சாரியார் தம்முடைய பாஷ்யத்திலே இவ்வளவே எழுதியுள்ளார், திரும்பி வருவது கிடையாது. அதை சுவாமியும் ஸ்ரீபாஷ்யத்திலே அருளி செய்து விட்டு விசேஷித்து ஒரு விசேஷம் மிக அருமையாக காட்டுகிறார். அது ஆழ்வார் சீசத்திலிருந்தே கொல்லப்பட்ட விஷயம். அதாவது மூலத்தில் சப்தாத் என்றதற்கு சம்ஸ்கிருத உபனிஷத் பிரமாணம் எப்படி அர்த்தமோ அப்படியே திரவிட உபனிஷத்தும் பிரமாணம் அர்த்தமே என்று சுவாமி திருவுள்ளம் பற்றி திரவிடோபனிஷத் சித்தமாகவோ அர்த்தத்தை நச்ச அது அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போது சங்கராச்சாரியார் அவெல்லாம் அப்படியே விட்டார். சுவாமி எம்பெருமானார் நச்ச பரமபுருஷா சத்தியசங்கல்பா அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லத்வா கதாச்சித் ஆவர்த்ததி நச்ச பரம என்று சொல்லி ஸ்ரீசுக்தியிலே அருளி செய்கிறார். இந்த ஸ்ரீசுக்தியிலே பொருளை என்னன்னா, பாஷ்யக்காரர் தவிர எந்த ஒரு பாஷ்யக்காரத்திலும் இப்படி ஒரு ரசமான பதம் அவருக்கு வந்து விடாது. பரமபுருஷகா சத்தியசங்கல்பகா அர்த்தத்த பிரியம் ஞானினம் லத்வா அப்படின்னு இப்படி திருவாய்மொழியை மேலே ஓதுபவர்களுக்கு இப்பொருள் அவர்களுக்கு மனசில் படாது. எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுவதும் அவதாரங்கள் பண்ணுவதும் சேதனனை லபிக்கைக்காகவே என்று சேதன லாபம் ஈஸ்வரனுக்கா ஈஸ்வர லாபம் சேதனனுக்கா அப்படின்னு பார்க்கும்போது
நாம் எம்பெருமானை அடைவது நமக்கு மோட்சம் கிடைப்பது நமக்கு பயனா, அது எம்பெருமானுக்கு பயனா அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பயன்தான். ஆனா யாருக்கு ரொம்ப பலன்னா நம்மை விட எம்பெருமானுக்கு தான் பலம் ஜாஸ்தி, அவனுக்கு தான் ஆனந்தம் ஜாஸ்தி. யோர் சேதனன் வந்தானு. இது எப்படின்னா ஒரு குழந்தைய எடுத்து ஒரு அம்மா முத்தம் விடுறான்னா அந்த முத்தம் விடுறதுனால ஒரு ஆனந்தம் குழந்தைக்கு உண்டா அம்மாவுக்கு உண்டா, ரெண்டு பேருக்கு உண்டு. ரெண்டு பேருக்கு யாருக்கு ஜாஸ்தினா அந்த குழந்தை கொடுக்கிற முத்தத்தை கூட முத்தம் தானே அது கொடுத்துருது. அதை பார்த்து அம்மா ஆச்சரியப்பட விஸ்மிதமாகிறாளே, அந்த ஆனந்தத்தை எம்பெருமான் படுவான் என்பதாக காமிக்கிறார். எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுவது, அவதாரங்கள் பண்ணுவது சேதனமை லபிக்கைக்கா. எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், ஜெகத்தை சிருஷ்டி பண்றான், ஆக்கிறான், அழிக்கிறான், திருப்பி ஆக்கிறார், அழிக்கிறார். படஸ்து பத்திரஸ்து புடச இனம் பாலம் முகந்தம் மனசாஸ்திராவினி ஆடிலே பண்றான். திருப்பி அவாந்திர பிரளயம் கண்ட பிரளயம், இப்படி எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுவது அவதாரங்கள் பண்ணுவது எல்லாம் சேதனங்களை லபிக்கைக்காக என்றும் ஈஸ்வர லாபம் சேதனனுக்கா சேதன லாபம் ஈஸ்வரனுக்கா என்றும் அறுதியிடுவது திருவாய்மொழியின் பிரமேயத்திலே. அப்ப இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா ஈஸ்வர லாபம் சேதனனுக்கா சேதன லாபம் ஈஸ்வரனுக்கானா அதே ஆழ்வாருடைய திவ்யசூத்திரை திருவாய்மொழியிலே 9ஆம் பத்திலே 6ஆம் திருவிழை 10வது பாசனத்திலே வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆறு விட்டு என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து யார் என்னை முற்றம் பருகினான் என்ற காரக்கம் காக்கரையப்பன் கடியனே என்று நான் போய் அவனை சேவிக்கணும்னு போனேன். அவன் என்ன இதை பிரத்யட்சமா பார்க்கலாம். பெருமாள் கோவில சேவிக்கணும்னு போனா நம்ம போறதுக்கு முன்னாடி அங்க தீர்த்தமோ பிரசாதமோ கோஷ்டியோ ஆயிட்டு இருக்கும். நம்ம அதை எதிர்பார்த்து போல, ஆனா நமக்கு முன்னாடி நமக்கு பிரசாதத்தை கொடுத்துடுறோம். போய் சேவிச்சுட்டு தான் வாங்கணும். இல்ல முதல்ல இந்தாப்படி துளசி, இந்தாப்படி தீர்த்தத்தை, இந்தாப்படி பிரசாதத்தை, அப்புறம் என்ன சேவி அப்படிங்கிறான். அதனால வாரிக்கொண்டு என்னை விழுங்குவன் காணிகள் என்று ஆர்வமுத்து என்னையுடைய என்னில் முன்னம் பாரித்தான் கார்க்கரை எப்பன் கிடையாது ஆழ்வார் காட்டுறாரு இல்லையோ. அதனால ஈஸ்வர லாபம் சேதனுக்கா சேதன லாபம் ஈசனுக்கான்னா இந்த ஆழ்வாருடைய சீசக்தியை அறிவித்துக் கொண்டுதான் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே ஈஸ்வர லாபம் சேதனுக்கு சேதனன் ஒருவன் ஈஸ்வரனை அடைவதுதான் ஈஸ்வரனுக்கு லாபம். சேதனனுக்கு லாபம் இருந்தாலும் அந்த லாபத்திலே தாரதமியம் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனே அதில் மிகவும் திருப்தி அடைகிறான் என்பதாக காட்டுகிறார். என்று என்னில் முன்னம் பாரித்து முற்றப்படுகிறான் என்று எம்பெருமானை கண்டால் அவனை வாரிக்கொண்டு விழுங்க வேண்டும் என்று ஆழ்வார் தாம் ஆசைப்பட்டிருந்தாகவும் தமக்கு முன்னே நெடுநாளாக எம்பெருமான் தம்பசேத்திரை இப்படி பாரித்து தன்னுடைய பாரிப்பை அவனே நிறைவேற்றி விட்டான் என்னும் இப்பாட்டில் ஆழ்வார் அருளிச் செய்தபடியாலும் இதனால் ஒரு சேதரை பெறுவதற்கு எம்பெருமான் நெடுநாளாக மனோரதித்து இருக்க வேண்டும், அந்த பரமார்த்தம் வெளிப்பட்டதாயிற்று என்று முக்தனுக்கும் புனராவர்த்தி கிடையாது என்ற சித்தாந்தம் செய்வதற்கு இந்த பரமார்த்தத்தை எடுத்துரைப்பதே பாங்காகும் என்று சுவாமி திருவுள்ளம்பத்தி நச்சபுரரசகா அத்தியத்த பிரியம் ஞானிலம் லப்தா நச்சபுர அத்தியத்த பிரியம் யமன் ஈஸ்வர லாபம் சேதன லாபம் ஈஸ்வரனுக்குன்னு அத்தியத்த பிரியமான ஒருத்தன் நமக்கு வரணும்னு வந்தப்புறம் அவனை விடுவானா? கையில கழிச்சா அல்வா சாப்பிடணும்னு கையில வச்சுட்டு தள்ளிட்டு போனான்னு அது அனுபவிக்கிறதா சாப்பிடுறேன்னு. அப்ப அது சாப்பிடுறேன்னு தெரிஞ்சோ தெரியாமையோ சுகர் இருந்தா மாமிக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாம அது சாப்பிடுறாருன்னா இன்னும் அவனை கணக்கு அப்புறம் இன்னொரு மாத்திரை சாப்பிடுறான். நீ விடு சுவாமி சாப்பிடாது அப்படின்னா நீ விடு இன்னும் 2 மாத்திரை போட்டுக்கிறேன்னா. அதே மாதிரி அந்த மாதிரி எம்பெருமான் இவனை அனுபவிக்க சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு கிட்டும் பொழுது அது நச்சபுரனாவருக்கு அவர் திருப்பி அவனை அழக மாட்டார். வீழ்ச்சிகின்ற வைகுந்தமானகன் மற்றது கையதுவே. ஆகவே நச்ச பரமபுருஷகா அத்தியத்த பிரியம் ஞான இந்த கீதா பாஷ்யத்தில் நல்லா விசதமா காமிக்கிறார். நச்ச பரமபுருஷகா அத்தியத்த பிரியம் ஞானினுவா கதாச்சித் நாவருஷன் திருப்பி வரமாட்டான் என்று கம்பீரமாக ஸ்ரீசுத்தியை இந்த சித்தாந்தத்தை அநேக காலமாக சேதன லாபத்துக்காக அபரிமித கிருஷிகள் ஒரு சேதனை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா எவ்வளவு விதமான எப்படியாப்பட்ட கிருஷி பண்றான், எப்பேற்பட்ட கிருஷி. ஆழ்வார் பாசனத்தில் நிறைய இடத்துல வருது. தன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை இழந்து இன்பந்தேறி பலவிதமான பகுனான் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் பிரபத்திதே இந்த வாசுதேவ துர்லபகன்னு தெரிஞ்சதுக்கு இவனுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்து வச்சு எப்படி மாறி மாறி பல பிறப்பும் பிறக்கிறான். அப்படி ஜென்ம பரம்பங்களே தோல் மாறி ஜென்ம பரம்பங்களே தோல் மாறின்னு ஒவ்வொரு இடத்திலையும் உனக்கு ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து பக்தியில் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்து அதாச்சும் எப்போ இப்படியே பண்றதுக்கு அவங்க எத்தனை வருஷம் கிருஷி பண்ணணும். அப்படி பண்ணி
அத்தியர்த்த பிரியம் ஞானிகளும் ஒரு சேதனம் வந்துட்டான விட்டுருவானா? விடமாட்டான். அதைத்தான் நஜபுராவர்த்தி என்ற இடத்துல நஜ பரமபுருஷகா சத்யகாமகா அத்தியர்த்த பிரியம் ஞானிகளும் கதாச்சித் ஆவர்த்திச்சதி என்பதாக காட்டி இந்த நஜபுராவர்த்தத்தை அத்தியர்த்த பிரியம் ஞானிகளும் கம்பீரமான சதுரமான சீர்திருத்தியை விநியசித்தலினார் அநேக காலமாக சேதன லாபத்துக்கும் அபரிமித கிருஷிகள் செய்து கொண்டிருந்த பரமபுருஷன் அருந்தவ பயனாக தனக்கு கிடைத்த முக்தாத்மாவை அவன் எப்படி திருப்பி அனுப்புவான்? அவன் ஒரு நாளும் திருப்பி அனுப்ப மாட்டான் என்று கல்வெட்டாக சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய சிவாசியத்திலே திருவாய்மொழியை அவலம்பித்தே பாஷ்யக்காரர் இது என்று சூத்திர வாக்கியங்கள் ஒருங்குள்ளன. ஆக இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே ஏவமாக என்று தொடங்கி கீதாவதனத்தை சுவாமியே எடுத்து காட்டி இது பகவத்கீதா சித்தாந்தம் என்று சட்டமாக விளங்கி திருவாய்மொழியை எதற்காக இங்கே கொண்டு கூட்ட வேண்டும் என்று சில பேர் கேட்கலாம். அது மாட்டும் கீதா பாஷத்தை அங்க இருந்துட்டு போறது, ஸ்ரீபாஷத்தை அப்படி இருந்து போறது. அதை கொண்டு இங்க எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, எந்த கீதா ஸ்லோகத்தை சுவாமி இங்கு உதாகரித்தல்னாரோ அது வாசுதேவஸ்த சர்வமித சமாத்மாச துர்லபகா என்பது இங்கு சங்கரபாஷ்யம் இருக்கும்படியும் அதை கண்டித்து சுவாமி வெகு விமர்சையாக அர்த்த நிர்ணயம் செய்தருளுகிறார். அது திவ்ய பிரபந்த மூலமாக என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. ஆகவே சுவாமி ஸ்ரீபாஷ்யத்திலே கீதாவச்சனத்தை உதாகரித்து இருந்தாலும் அதன் பொருளும் சுவாமிக்கு திவ்ய பிரபந்தார்த்த பிரதீகமானாலே நச்ச பரமபுருஷகா இத்தியாதி ஸ்ரீபாஷ்ய சுத்தியானது திருவாய்மொழியை மூலமாக கொண்டே அவதரித்து என்னுமிடம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆக ஸ்ரீபாஷ்யத்திலே உபசம்ஹாரத்திலே ஆழ்வாருடைய பிரசம்சையும் ஸ்ரீபாஷ்யம் தொடங்கும் போதே அகில புவன ஜென்ம ஸ்தேன பங்காதிலேயே என்கிற இடத்திலும் புவன ஜென்ம ஸ்தேன பங்காதிலேயே ஆழ்வார் என்று விவட்சித்து வாசுதேவ சர்வம் மகாத்மா துர்லபகா என்று கண்ணபிரான் இளவோடே போனான். கண்ணபிரான் வாசுதேவ துர்லபகா என்று கண்ணன் இளவோடே போனான். அவன் கண்ணடி ஜோதிக்கு போகும்போது வாசுதேவ துர்லபகான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கிடைக்க மாட்டான்னு பொண்ணு போயிட்டான் கஷ்டப்பட்டு. அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக உடனே கண்ணடி ஜோதிக்கு கிருஷ்ணன் எழுந்தருளி 48வது நாள்ல ஆழ்வார் திருவதாரம். ஆக உடனே நம்மாழ்வாராக திருவதாரம் பண்ணி வாசுதேவ சர்வம் என்று இருக்கிற மகாத்மா நான் தான் என்று சொன்னார் இத்திருவாய்மொழியிலே என்பதாக காட்டுகிறார். எங்கு சொன்னார் என்னில் உன்னிஞ்சோறு பருகு நீர் திண்ணத்தில் எல்லாம் கண்ணன் என்றே பாசனத்திலே ஸ்பட்டமாக அருளி செய்தார் தாய் பாசனத்தாலே. ஆக வாசுதேவ சர்வமீ சமாத்மா துர்லபகா என்கிற கீதாவச்சானம் நம்மாழ்வாரை நோக்கியே செய்தது என்று சம்பிரதாய பேராசிரியர்களுடைய நிர்வாகம். அந்த ஸ்லோகத்தோட ஸ்ரீபாஷ்யத்தை தலைக்கட்டியிருப்பது உபக்கிரம உபசம்ஹார பொருத்தம் என்று உணக. இப்படி இது முதல்ல கடைசியில் சொல்லியிருக்க. இப்படி ஒவ்வொரு சூத்திரத்திலும் எம்பெருமான அந்த வியாக்கியானம் பண்ணும் பொழுது திருவாய்மொழி தான் அவருக்கு திருவுள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒழுங்க விடுவ அப்படின்னு சப்ரம்மா சசிவகாசேந்திர சொராட்டு அவனை அவனும் 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 அவனை எவனும் அப்படி இடத்துல அரிய அயனை அரணை அலட்டி சசிவ சப்ரம்ம சிவகா அதுக்கெல்லாம் அப்படியே இடத்த கூறி இப்படி ஒவ்வொரு சூத்திரத்திலையும் எல்லா இடத்திலையும் எம்பெருமானார் கீதாபாஷ்யம் பண்ணும் பொழுதும் சரி, ஸ்ரீபாஷ்யம் பண்ணும் பொழுதும் சரி, கருணாகதி கத்தியம் பண்ணாலும் சரி, நித்திய கிரந்தம் பண்ணும் பொழுதும் சரி, இப்படி திருவாய்மொழியே வடிவெடுத்தது பிரம்மசூத்திர பாஷ்யம். பிரம்மசூத்திரம்ங்கிறது திருவாய்மொழி தான். திருவாய்மொழி இல்லாமல் பிரம்மசூத்திரம் இல்லை, பிரம்மசூத்திரம் இல்லாமல் திருவாய்மொழி இல்லை. இப்படி திவ்ய சூக்திகளே உளனலின் உளன் அவனுருவம் இவ்வுருவுகள், உளனன் நெளின் உளன் அவனுருவம் இவ்வருவுகள், இரு தகமையோடு உளன் அப்படிங்கிற காய்க்கிறார் இல்லையா. அதுக்கு ஸ்ரீபாஷ சூக்தியில கிம்பவான் சர்வம் சதி திதி பிரதிஜானீதி ததாசதி சபாமி பிரேதம் துச்சம் சம்பவதி கிம்பவான் அசதி பிரதிஜானீதே துச்சத்தம் ந சம்பவதி சூன்யமதி பிரதிஜானாசதி பிரதிஜானாதி சர்வஸ்ய. பிரமேயம் பெருமாள் அந்த பிரமேயம் இருக்கிறது இங்க இருக்கிற பிரமாணத்தினால. பிரமாணம் முக்கியமா பிரமேயம் முக்கியமா நீங்க முடிவு பண்ணுவீங்க.
சர்வஸ்ய வித்தியமான இருக்கணுமா நீ இல்லாட்ட 50 பேர் இருக்கும். அவஸ்தா விசேஷ யோகிதேவ பிரதிஜாயா பவதி விச்சார கிருதி சித்தியதி. ஆனா பிரமாணம் முக்கியமா? பிரமாணம் முக்கியம்னா ரெண்டும் தான் முக்கியம். ரெண்டுதான் முக்கியம். இல்ல சொன்னா ஒரு கலாப காலத்துல எல்லா கோவிலையும் இடிச்சுட்டா. எல்லாம் அடிச்சுட்டா இந்துக்கள் எல்லாம் ஒளிஞ்சா, இனிமே நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அங்க இருக்க கலாபத்தை அந்த இருக்கான அவன் ஒரு பெரிய ஒருத்த வந்தான், இது இடிச்சது பெருசு இல்லப்பா, அவருக்கு ராமாயணம் மகாபாரதம் 2 பெரிய கிரந்தம் இருக்கு, அதை நீ இடிச்சாதான் கோவில் இடிச்சது ஆகும், நீ கோவில் இடிச்சது சந்தோஷப்படாதே சொன்னாங்க ஒரு இமாம். அதனால பிரமாணம் பிரமேயத்துல ரெண்டும் முக்கியம்தான். ஆனா பிரமேயத்தை விட இதை வச்சுதான் அவனை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அது வேண்டாம்னு சொல்ல, அவரும் அந்த பிரமாணத்தை தான் அங்க சொல்ல போறார். அது 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 அங்க சொன்னா என்ன, திருவாரூரை தான் அங்க போய் பாட போறார். அதனால ரெண்டும் முக்கியம். இது ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாமலாம் வச்சுக்க முடியாது. அதனாலவே நம்ம சம்பிரதாயம் உபய வேதாந்த சம்பிரதாயம். அது இல்லாம இது இல்லை, இது இல்லாம இது இல்லை, இதுக்கு ஒரு ஆதேயம், அதுக்கு ஒரு இது ஆதேய பாவம். தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரம், ரெண்டு தான் முக்கியம். அதனால இது உபய வேதாந்தம் என்பது ரெண்டுமே முக்கியம். நம்ம பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணியிருக்கான். அப்ப ஏற்பட்ட இந்த கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் வியாசாய விஷ்ணு ரூபாய இத்தியாதிகள் படியே சிவன் நாராயணே வியாசராக அவதரித்தார். அந்த வியாசரே நம்மாழ்வாராக அவதரித்தார். எம்பெருமானாராகவும் அவதரித்து சர்வ விவட்சிதார்த்தங்களை எல்லாம் உடலிலே வைத்து நமக்கு அவை கொடுத்தார். அதை சுவிசதமாக வெளியிட்டு உலகத்தை வாழ்வித்தார் என்றதாயிற்று. ஆகவே இந்த எம்பெருமானார் இல்லைன்னா நம்ம தரிசனம் இல்லை. அதனாலே எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு எம்பெருமானார் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று இந்த ஆழ்வாருடைய அருளுச்செயல்கள் போலவே பகவத் பாஷ்யகாராதி திவ்ய சூக்திகளும் கடல் போன்று இருந்ததலால் இந்த நூலுக்கு உத்தேசமாக கொண்ட விஷய விசதீகரணம் இது ஒரு திவலை. ஒரு அகில பவன ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து, அதுவும் பூர்த்தியா சொல்லல, நிறைய ஸ்கிப் பண்ணிருக்கேன். எங்க ஸ்கிப் பண்ண அடிவருக்கு தெரியும். அதுல ஒரு திவலை கடைசி அனாவர்த்தி சப்தாத்னு அங்க அத்தியத்த பிரியம் நாயனம் நட்பார்னு முயற்சிவை வைகுந்த மாநகர் மத்தது கத்துவே நச்சமனதாவர்த்ததே. இப்படி எம்பெருமானாருக்கு இந்த திருவாய்மொழி இல்லாட்டா அவருக்கு சீபாஷ்யம் அவர்களால் பண்ண முடியாது. இப்படி யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா சமஸ்கிருதமும் தெரியணும், தமிழும் தெரியணும், ஆழ்வார்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரியணும். ஆழ்வார்களுடைய நமக்கு மற்ற வியாக்கியானங்கள்லாம் எம்பெருமானாருக்கு பிற்பட்ட காலத்தான் கிடைச்சது. முதல்ல 6000 படி தான் அவர் காலத்துல அவரே தன்னுடைய ஞானபுத்திரனான அவருக்கு வந்து எழுத சொல்றார். அது கூட சொல்வா, ஏன் அவருக்கு தமிழ் தெரியாதா, இன்னொருத்தர் எழுத சொன்னாரு, எம்பெருமானாருக்கு தமிழ் தெரியாதான்னா, அவருக்கு தமிழ் தெரிஞ்சதுனாலதானே இவ்வளவு அழகா கிருந்தம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி மற்ற பாஷக்காரர் பண்ண முடியாது. தமிழிலே சொல்லிவிட்டோம் என்றால் அது எம்பெருமானாரே சொல்லிட்டான். இப்போ ஒரு சுவாமி இருக்கார், அவர் சொல்றார், எனக்கு 6000 படி போறோம், திருக்குறந்த சுவாமி வியாக்கியானம்லாம் வேண்டாம், அவர் எம்பெருமானார் காலத்திலே வாழ்ந்தவர், அது போல எனக்கு அதே படிச்சுக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து இத்தம்னு முடிஞ்சிடக்கூடாது, இதனுடைய பிரபாவம் போயிட்டே இருக்கணும், வெள்ளம் விட்டு பெருகணும்னு தானே அவர் எல்லா தான் பண்ணாம மற்றவரை பண்ண வைத்தார்கள். ஆகவே நமக்கு 5-6 வியாக்கியானங்கள். அதுக்கப்புறம் சமீப காலத்திலே நம்முடைய வாழ்ந்தவரான உத்தமர் சுவாமி என்ன, அவரோட திவ்யபிரத வியாக்கியானம் என்ன, சுவாமி அன்னங்காச்சாருடைய திவ்யார்த்த தீபிகை என்ன, புருஷோத்தம நாயுடு போன்றவர்கள் ஈட்டினுடைய அது ஈட்டு படிச்சா அப்படின்னா அதுக்கு தமிழ் வியாக்கியானம், ஈட்டின் தமிழாக்கம்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 10 வால்யூம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் நம்மளுடைய 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு நமக்கு பெரிய ஒரு படைப்பு. இந்த படைப்பு நமக்கு அது ஈட போய் பார்க்கணும்னா மற்ற புருஷோத்தம நாயுடு படிச்சாதான் ஈடு போய் படிச்சா புரியும், இல்லாட்டா புரியாது. அவன் நாயுடுன்னு ஒற்ற முடியாது. அவன் அப்படி சாரபூர்வமா பண்ணி வச்சிருக்கான். அவன் வேறு வரதாச்சா சுவாமியோட காலட்சேபம் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கான். அதனால எப்பொருள் யார் வாழ்க்கைப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது சர்வேபியோ சாரநாதத்தை புஷ்பேபியோ சட்பதாத்துன்னு இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் வரணும் அப்படின்னு எம்பெருமானார் இதுக்கு பண்ணல. இல்லைன்னா அவர் பண்ண அவருக்கு தமிழ் தெரியாத அவனுக்கு சொன்னான், அதே தெலுங்கு வாடு ஸ்ரீபெரும்புதூர் தெலுங்கு அங்க இருக்கிற எல்லாரும் கூட அப்பான்னு சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நான் நைனான் தான் கூப்பிடுவான். அதனால அது வந்து அந்த பிராந்தத்திலே இருந்தபடியால அப்படியே அது வருது. அதனால அது தெலுங்கு தேசம், அப்ப தெலுங்குல பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அது வேண்டாம். நமக்கு சம்ஸ்கிருத பாஷை இதுக்கு போறோம். நமக்கு இது இன்னும் இந்த திருவாயுமொழி அர்த்த விசேஷங்கள் மேல்மேலும் பெருக வேண்டும்.
இதுல வந்து இப்படின்னு முறையே பண்ணிட்டாருன்னு மற்றவா பண்ணாம இருந்துருவான். அதனாலே இது வந்து இதோ மேலும் மேலும் நன்றாக வளர வேண்டும் என்ற அவன் இதற்காய் ராமானுஜா வளர்த்தாய் அல்லவா, இவன் எதற்காய் வளர்த்தாய், அதனாலே இதை வளர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டாருன்னா அதுக்கு ஒரு புஸ்டாப் ஆயிடும். அந்த புஸ்டாப் இல்லாமல் இன்றளவும் நமக்கு பல பல வியாக்கியானங்கள் பல பல ஆச்சாரியர்கள் தோன்றியிருப்பார், தோன்ற போறார். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அது சுவாமி ராமானுஜர் தான். அந்த சுவாமி ராமானுஜர் இந்த திருவாயுமொழியினுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அவருக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருந்தபடியாலே தான் இவ்விதமான நிறைய இருக்கு. அது ரசமான இடங்கள், பற்பல இடங்கள், ஞாத்திருத்தமான சொன்னார் இல்லையா, அந்த ஞாத்திருத்தம் தான் முக்கியம் அப்படிங்கிற கீதா பாஷ்யத்திலே ஒரு இடத்துல காமிக்கிற. அதெல்லாம் அடியேன்னு சொல்ல, கீதா பாஷ்யத்துக்கு வரல. அப்படின்னு ஞாத்திருத்தம் தான் முக்கியம். அது ஞாத்திருத்தம் சேஷத்துவம் தான் முக்கியம். ஞாத்திருத்தம் இருந்தாலும் சேஷத்துவம் அடிமைதான் முக்கியம். அடிமை செய்யப்பெற்றேன், அடிமை செய்வது அப்படின்னா அந்த அடிமை சேஷத்துவ ஞானம் இருந்தால்தான் அந்த நம்ம படித்த படிப்புக்கு அது வந்து நல்ல மகுடமாக திகழும் என்பதாக கூறி எம்பெருமானுடைய திருவருள் எல்லோரிடத்திலும் எம்பெருமான் மூலமாக இந்த திருவாய்மொழி, அதனாலதான் சுவாமி தேசிகர் 2 பண்ணியிருக்கார். எதுக்கு 2 பண்ண? திரவிடோபனிஷத் சாத்திர ரத்னாவளி, திரவிடோபனிஷ சங்கதி 2 பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா சில பேர் என்ன சொல்லணும்னா இட் இஸ் டூ லாங், டூ ஷார்ட் அப்படின்னு. ஆனால் ஷார்ட்னா வச்சுக்கோ, லாங்னா வச்சுக்கோ, எப்படியோ படிச்சு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக 2 பண்ணியிருக்கார். ஆகவே இப்ப ஏற்பட்ட பெரிய சம்பரோக்ஷண உற்சவத்திலே இந்த எளியனையும் பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டார் தெய்வனா ஆரணத்தனின் பாதமே சரண் என்பதாகவும் தெய்வநாயகன் நாரன் திருவிக்கிரமன் அடிமிசை என்பதாக எம்பெருமான் காட்டினார் போல அடியனுக்கு ஒரு 2 மணி துளிகள் 3லேருந்து 5 அதுல 20 நிமிடங்கள் அவர் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட கிடைத்திருக்கும். அதிலே சொற்கட்டும் இருக்கட்டும் பெரியவர்களாக நீங்கள் உங்களுடைய திருவடித்தாமர்களிலே பணிந்து அதை பொறுத்தவர்னு மதுபானத்தை ஒற்றுக்கொண்டு மற்ற ஏதாவது அசாரமாக இருந்தது சாரத்ராகி ஜனார்த்தனஹா அப்படின்னாங்க. ஏன்னா கோவிலுக்கு போறான், அவர் எல்லாம் தடபுடலாம் போற, மாலை பொண்ணு போற, பருவட்டு எடுத்துன்னு போற, பூ எடுத்துன்னு போற, பழம் எடுத்துன்னு போற, நான் எடுத்துன்னு இல்லை. நீ ஒண்ணும் பண்ண சுத்த ஹிருதயத்தோட நீ வந்தா போறோம். சாரத்ராகி ஜனார்த்தனஹா. அவன் நீ என்ன தப்பு பண்ண, என்னத்தை கொண்டு உண்டியில போட போறோன்னு தெரியாது, பிளாக்கா வைத்தாருன்னு. ஒண்ணுமே கொண்டு வரல, கைமுதல் இல்லை. ஆரனுக்கு நீ பாதமே சரணாகதி பண்ற இல்ல, அது போறோம். ஆகவே சாரத்ராகி ஜனார்த்தனஹா. அப்பேற்பட்ட சாரத்ரா ஜனார்த்தனன் அணியார் வீதி அழுந்தூரேன்னு இந்த ஊரிலே வந்து அழுந்தி இருக்கிறார். அந்த ஆமரி வெப்பனை கண்ணனல்லா இல்லகண்டி என்பதாக அந்த கண்ணனுடைய திருவடி தாமரைகளை பிரார்த்தித்து, உங்களுடைய திருவடி தாமரைகளை பிரார்த்தித்து அடியனுக்கு ஒதுக்க நேரத்திலே அடியனையும் ஒரு பொருளாக சந்தித்து இங்கே கூட்டி இந்த திவ்யதேசத்திலே இப்பேற்பட்ட ஒரு சம்பரோஷணை வைபவத்திலே அடியனுக்கு 2 வார்த்தைகளை சொல்ல கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கிருதஞான தெரிவித்துக் கொண்டு